கண்களை மூடுவோம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். வானம் பூமி ஒளிந்து போனால் கண்களை மூடி பாடுவோம். உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் வார்த்தைகள் இந்த இரவு எங்கள் நடுவிலே புறப்படுவதாக. ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கொஞ்சம் வால்யூமெல்லாம் குறைங்க பாபா, ரொம்ப எக்கோவர். அல்லேலூயா. முக்கியமான ஒரு சத்தியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். உங்கள் வேத புத்தகத்தை மத்தேயு 25ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். பொதுவாக கன்வென்ஷனுக்கு வரும்போது நம்ம கையில கண்டிப்பா பைபிள் இருக்கணும், சரிங்களா? நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு வரல, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க வரும்பொழுது உங்கள் கரத்திலே வேதம் இருந்தால்தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். முதல் வசனத்திலிருந்து மத்தேயு 25 verses from 1. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்களும் பிரதித்திரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவிடத்திலே போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்னுடைய பிள்ளைகளே, ஒரு வித்தியாசமான அல்லது முக்கியமான ஒரு சத்தியத்தை இன்று இரவு நாம் தியானிக்க போறோம். குறிப்பாக இந்த கூட்டங்களை நடத்துகிற வாலிபர்கள் அத்தனை பேரும்
நீங்கள் உள்ளே அமர்ந்து இந்த சத்தியத்தை கேட்கும்படி நான் விரும்புகிறேன். 2 கூட்டத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு கூட்டம் புத்தி உள்ளவர்கள், மறு கூட்டம் புத்தி இல்லாதவர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்ன அழகான ஒரு உதாரணம். ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது எவ்வளவோ உதாரணங்களை சொன்னாலும் இந்த உதாரணம் ஒரு தீர்க்க தரிசனமான, இனிமேல் நடக்க போகிற சம்பவத்தை முன்குறிக்கிற ஒரு உதாரணமாக இந்த சம்பவத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கிறிஸ்தவர்களாக நம் எல்லாருமே இந்த கதையை நன்றாக அறிந்திருக்கிறோம். 10 பேர் இருந்தார்கள். 10 பேரும் மணவாளன் எப்பொழுது வருவார் என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். 10 பேரும் கன்னிகைகள். இந்த 10 பேரும் காத்திருக்கிறார்கள். 10 பேர் கரத்திலும் தீவட்டி இருக்கிறது. அவளோடு காத்திருக்கிறார்கள். திடீரென்று அந்த நேரத்திலே அப்படியே தூக்க கலக்கத்தில் இருக்கும்போது திடீரென்று மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்டவுடனே எல்லாரும் தங்கள் தீவட்டிகளை கொளுத்துகிறார்கள். அதில் 5 பேருடைய தீவட்டிகள் மட்டும் அழகாய் எரிகிறது. மற்ற 5 பேருடைய தீவட்டிகள் எரியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உடனே அவர்கள் அந்த எரிந்து கொண்டிருக்கிற மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, எங்களுடைய தீவட்டியில எண்ணெய், ஆயில் இல்லை, கொஞ்சம் எண்ணெய் கொடுத்து உதவி செய்யுங்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டா அப்புறம் எங்களுக்கும் பத்தாது, உங்களுக்கும் பத்தாது, ஆகவே நீங்கள் போய் கடையிலே வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் கடையிலே வாங்குவதற்கு போவதற்குள் மணவாளன் வந்து விட்டார். தீவட்டிகளோடு, எரிகிற தீவட்டியோடு இருந்தவர்களை மட்டும் மணவாளன் அழைத்து கொண்டு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்கள் கதவு அடைக்கப்பட்டது. இவர்கள் வந்து அந்த கதவை தட்டும் பொழுது மணவாளன் சொல்லுகிறார், நீங்கள்லாம் எனக்கு யார் என்றே தெரியாது, அகன்று போங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த மணவாளன் ஆயத்தமா இருந்தவர்களை மட்டும் அழைத்து கொண்டு போனார் என்பதுதான் இந்த கதையுடைய சுருக்கமான ஒரு காரியம். தேவனுடைய பிள்ளைகளை, இதுல இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய வாழ்க்கையில 2 காரியங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஒரு தேவ ஊழியர் சொன்னார், ஒவ்வொரு மனிதனுடைய தலைக்கு மேலே கண்களாலே காண முடியாத 2 பெரிய பாறாங்கற்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 2 பாறாங்கற்களில் எது எப்பொழுது விழும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் எது விழுந்தாலும் பரலோகத்திலே பிரவேசிப்பதற்கு அவன் ஆயத்தமாக இருந்தால் அவன்தான் இந்த பூமியிலேயே புத்திசாலி. முதல் பாறாங்கல் என்னுடைய மரணம். இது எப்பொழுது வரும் என்று எனக்கு தெரியாது. நான் இந்த செய்தியை பிரசங்கிக்கும் போதே என்னுடைய ஹார்ட் அரெஸ்ட் ஆகி நான் கீழே விழுந்து மரிக்க கூடும். அப்படி மரிப்பேனையானால் என் ஆத்துமா கர்த்தரை சந்திக்க, பரலோகத்திலே பிரவேசிக்க ஆயத்தமாய் நான் வைத்திருக்க வேண்டும். 2வது இந்த நீங்க கவனிங்க, முதல் பாறாங்கல் என்னுடைய மரணம். உங்களுக்கு மதுதான், எனக்கு மதுதான் சொல்லிவிட்டு வராது, திடீரென்று வரும். அப்படி வருமானால் there is no second chance. 2வது சான்ஸ் நமக்கு கிடையாது. முடிந்தால் முடிந்ததுதான். ஆனால் அந்த நேரத்தில் என் ஆத்துமா பரலோகத்திலே போவதற்கு நான் ஆயத்தமா இருந்தால், இந்த உலகத்தின பணத்தை சம்பாதித்தேன்னு இல்லையோ, நான் தான் அறிவாளி, புத்திசாலி. 2வது பாறாங்கல் இயேசுவின் வருகை. அவருடைய ரகசிய வருகை எப்பொழுது இருக்கும் என்று நமக்கு தெரியாது. திடீரென்று அவருடைய வருகை இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. மற்ற 24, 27 பார்க்கும் பொழுது கிழக்கிலே தோன்றி மேற்கிலே மறைகிற மின்னலை போல, just like a lightning he shall pass away, ஒரு மின்னலை போல அவர் கடந்து போவார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த பூமியில நடக்கிற சம்பவங்கள், இந்த பூமியில நடக்கிற பாவங்களா இருக்கட்டும், மக்கள் தொகை பெருக்கமா இருக்கட்டும், மனிதனுடைய அறிவா இருக்கட்டும், அறிவு பெருக்கங்கள், அல்லது இந்த எக்கனாமிக்கல்ல இருக்கிற சேஞ்சஸா இருக்கட்டும், பொலிட்டிக்கல் சேஞ்சஸா இருக்கட்டும், உலகம் முழுவதும் நடக்கிற யுத்தங்களா இருக்கட்டும், இயற்கை சீற்றங்களா இருக்கட்டும், இது எல்லாமே இயேசுவின் வருகையின் கடைசி நிமிஷத்தில் நடக்கிற அடையாளங்கள் என்று மத்தேயு 24 எழுதப்பட்டது அப்படியே இன்றைக்கு நடந்து கொண்டு வருகிறது. ஆகவே கர்த்தருடைய வருகைக்கு மிக மிக நெருக்கத்தில் நாம் வாழ்கிறோம். ஒன்று அவர் வருவார், இல்லாவிட்டால் நான் அவரிடத்திலே போவேன். இது 2க்கும் ஒரு மனிதன் ஆயத்தமா இராவிட்டால் இதுவரை அவன் இந்த பூமியிலே கிறிஸ்தவனாய் வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு எனக்கு 60 வயதாகிறது. இத்தனை வயது வரைக்கும் நான் கிறிஸ்தவனாய் இருந்து ஜபம் பண்ணி பைபிள் வாசித்து சர்ச்சுக்கு போய் ஆண்டவருக்காக 33 வருடங்கள் ஊழியம் செய்தது எல்லாமே வீணாய் போகும். நான் என்னுடைய மரண நேரத்திலும்
வருகையின் நேரத்திலும் கர்த்தரை சந்திக்க நான் ஆயத்தமாகிறாவிட்டால் நான் இந்த பூமியில் 60 வருடம் கிறிஸ்தவனாய் வாழ்ந்ததெல்லாம் வீணாய் போயிற்று, நான் தோற்று போனேன் என்று அர்த்தம். அப்படியானால் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு மனிதனுக்கு எது ரொம்ப முக்கியம் என்றால், எப்பொழுது கண்களை மூடினாலும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். நம்ம எல்லாருடைய நம்பிக்கை அதுதான். இன்னைக்கு கண்ணை மூடனா நாளைக்கு அங்க போயிருவோம், இன்னைக்கு கண்ணை மூடனா கர்த்தர் வருவார். பல பாடல்களை பாடுகிறோம். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார் என்று நாம் பாடுகிறோம். பரலோகமே என் சொந்தமே என்று பாடுகிறோம். பாடல் எல்லாரும் பாடலாம். ஆனால் இங்கே இந்த 2 கூட்டத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். இந்த 2 கூட்டத்தில் நீங்கள் எதில் இருக்கிறீர்கள் என்பதுதான் இன்று இரவு கேள்வி. நீங்கள் புத்தியுள்ள கன்னிகைகள் கூட்டத்தில் இருக்கிறீங்களா, இல்ல புத்தி இல்லாத அந்த கன்னிகை கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிற ஒரு காரியம். நல்லா கவனிங்க. இந்த தீவட்டி என்பது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயத்திற்கு அடையாளம். எண்ணெய் என்பது ரட்சிப்பிற்கு அடையாளம். ஆயில் மீன்ஸ் சால்வேஷன். ரட்சிக்கப்படுவதற்கு அடையாளம் தான் இந்த எண்ணெய். திரும்ப திரும்ப சொல்ற, எண்ணெய் என்பது ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தை குறிக்கிறது. ரட்சிப்பு என்றால் என்ன? நான் ஒரு பாவி என்று உணர்ந்து ஆண்டுடைய சிலுவை நோக்கி பார்த்து பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு இயேசுவை சொந்த இரட்சகராய் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் ரட்சிப்பு என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் இதில் என்ன ஒரு காரியம் என்றால், நம்மில் அநேகர் நினைக்கிறோம் ரட்சிப்பு என்றால் அது இந்து மக்களுக்கு, ரட்சிப்பு என்றால் அது முஸ்லிம் ஜனங்களுக்கு, இயேசுவை அறியாத மக்கள் தான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். பல நேரங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், ஆண்டவரே எங்கள் கிராமத்தை ரட்சியும், அரசியல்வாதிகளை ரட்சியும், சினிமா நடிகர்களை ரட்சியும் என்று நாம் ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை நான் ரட்சித்துக் கொள்ளுகிறேன், முதலாவது நீ ரட்சிக்கப்படு. ஒரு அணைந்த கேண்டில வைத்து இன்னொரு கேண்டில லைட் பண்ண முடியாது. எரிகிற கேண்டில வைத்துதான் இன்னொரு கேண்டில லைட் பண்ண முடியும். நானே ரட்சிக்கப்படாமல் நானே பாவத்திலே வாழ்ந்து கொண்டு ஆண்டவரே இந்தியாவை ரட்சியும் என்றால் ஒரு நாளும் நம்முடைய தேசம் ரட்சிக்கப்பட முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி எல்லாரிடத்திலும் தீவட்டி இருக்கிறது, எல்லாரிடத்திலும் தீவட்டி இருக்கிறது. இன்னும் ஒரு படி நான் மேலே போய் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் இந்த குட் ஷெப்பர்ட் ஆலயத்துடைய மெம்பராக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமாவா இல்லையா? கை வைத்து காட்டுங்க. இந்த சர்ச்சை விசுவாசிகளும் கை வைத்து காட்டுங்க. ரைட், அப்கோர்ஸ் நீங்கள் எல்லாரும் அல்லது ஏதோ ஒரு ஆலயத்துல நீங்கள் மெம்பராக இருக்கிறீர்கள். உங்கள் பெயர் ஒரு கிறிஸ்தவ பெயரா இருக்கலாம், ஒரு சர்ச்சில் நீங்கள் மெம்பர்ஷிப்ல இருக்கலாம், நீங்கள் கம்யூனியன் எடுக்கலாம். சரி, ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நல்லா கவனிக்கணும். I'm talking according to the word of God. தேவனுடைய வசனத்தின்படி நான் பிரசங்கிக்கிறேன். ஆகவே நீங்கள் இதில் யாரும் குற்றம் கண்டுபிடிக்கவே முடியாது. வசனத்திலிருந்து நான் பேசுகிறேன். வேதம் கொண்டு வந்தவர்கள் அப்போஸ் நடபடிகள், திருப்பிக் கொள்ளுங்கள், அப்போஸ் நடபடிகள் 47வது வசனத்தை எடுத்தவங்க எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? Acts chapter 2 இருங்க சேர்ந்து வாசிப்போம். Acts chapter 2 verse 47 வாசிப்போம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நல்லா வாசிக்கிறீங்க, கை வைத்து அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், வாசித்ததை நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமாவா இல்லையா? அப்படிதானே போட்டிருக்குது. சரி, இப்ப உங்களை பார்த்துக்காரு, யாரை கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்? சொல்லுங்க பிரதர். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் எங்க சேர்த்தார்? சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இப்ப நான் கேட்கிறேன், அவ சபையில யார் இருக்க வேண்டும்? சபையில யார் இருக்கணும்? பைபிள் படி ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கணும். ரட்சிக்கப்படுதல்னா என்ன அர்த்தம்? மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு இயேசுவை சொந்த இரட்சகராய் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுதல். நான் 1992 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் பக்கா ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவன். என்னுடைய பூர்வீகம், நான்
தூத்துக்குடி மாவட்டம் நாசரத் என்னுடைய பூர்வீக மாவட்டம். என்னுடைய பரம்பரைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஆண்டவருக்காக உயிரை கொடுத்த பரம்பரைகள். இன்றைக்கும் நம்ம கீர்த்தனையில பாடுகிற ஒரு சில பாட்டு, நிறைய பாட்டு என்னுடைய பூட்டனார், எங்க அம்மாவுடைய தாத்தானா எனக்கு பூட்டனார். அவர் எழுதின பாடல்கள் தான் அன்பே பிரதானம். அவர் எழுதின சிகாமணி, அவர் என்னுடைய சொந்த பூட்டனார். காலமே தேவனை தேடு, இயேசுவின் நாமமே திருநாமம். இந்த பாடலாம் எழுதுனது என்னுடைய சொந்த பூட்டனார், எங்க அம்மாவுடைய சொந்த தாத்தா. இப்படி ஒரு பக்தி உள்ள குடும்பத்துல பிறந்து சின்ன வயசுல இருந்தே ஒழுங்கா ஜெபம் பண்ண வச்சாங்க, பைபிள் வாசிக்க வச்சாங்க. ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ஜெபிக்கணும், வந்ததுக்கு அப்புறம் ஜெபிக்கணும், இரவு ஜெபம் பண்ணிட்டு தான் படுக்கணும், காலையில் எழுந்த உடனே ஜெபம் பண்ணணும். வாரத்துக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எங்க அம்மா குறித்து கொடுக்கிற வசனங்களை மனப்பாடம் சொல்லி சொன்னாதான் மத்தியானம் அன்னைக்கு எங்களுக்கு சாப்பாடு. இப்படி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னுடைய தாயார் மிக அழகாய் வளர்த்தார்கள். நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டார். ஆகவே எங்களுடைய தாயார் அவ்வளவு ஒழுக்கமாய் கர்த்தருக்குள்ளே வழி நடத்தினார்கள். நாங்கள் நடந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல மறுபக்கத்துல இப்படிப்பட்ட காரியங்கள். என்னுடைய சபையிலே நான் ஆர்கனிஸ்டா இருந்தேன். என்னுடைய சபையில நான் கிராஸ் பேரர், சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கிற கிராஸ் பேரரா இருந்தேன். யூத் செக்ரட்டரியா நான் இருந்தேன். இப்படிப்பட்ட எல்லா பொறுப்புகளில் நான் இருந்தாலும் நான் வளர 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 ஒரு பக்கம் ஆண்டவரை தேடுகிறது, ஜெபம் பண்றது, பைபிள் வாசிக்கிறது இருந்தாலும் மறுபக்கத்தில் உலக பிரகாரமான வாலிபர்களை போல புகை பழக்கத்திற்கு அடிமையானேன், மதுபானத்திற்கு அடிமையா இருந்தேன், சினிமாவிற்கு அடிமையா இருந்தேன். அருவருப்பான கெட்ட நண்பர்களோடு நான் அவர்களோடு கூட தான் என்னுடைய ஃபெலோஷிப் இருந்தது. ஆனால் அது எனக்கு தவறாகவே தெரியவில்லை. காரணம், ஐ தாட் ஐ எம் எ கிறிஸ்டியன், நான் கிறிஸ்தவன் என்று எண்ணிக்கொண்டபடியினால் அந்த பாவத்தை வைத்துக் கொண்டே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே எங்கள் ஆலயத்திலிருந்து போகிற கிராம ஊழியங்களுக்கு போவேன். அந்த கிராம ஊழியத்தை நானும் சேர்ந்து கைத்தட்டி எல்லாம் பாடுவேன். ஆனால் என் வாழ்க்கை ரட்சிக்கப்படவில்லை. நான் அதை குறித்து யோசித்ததே இல்லை. நம்ம ஏன் ரட்சிக்கப்படணும்? என் பேர் காட்வின் மோசஸ் ஐசக், அப்பாவும் கிறிஸ்டியன், அம்மாவும் கிறிஸ்டியன், தாத்தா ரெவரண்டா இருந்தவங்க. இப்படி ஒரு பக்தி உள்ள குடும்பத்தில் இருக்கிறபடினா இந்த சால்வேஷன் என்பது, ரட்சிப்பு என்பது எனக்குரியது அல்ல என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். பாவம் என்னுடைய வாழ்க்கையிலே பெருகி கொண்டே போனது. இன்றைக்கு அப்படித்தான். இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனால் உள்ளம் வாழ்க்கை எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பாவத்திலே விழுந்து கிடக்கிறது. தேவ பிள்ளைகளே, இப்படி பாவம் என்னில் அதிகமாய் பெருகி நிற்கும் பொழுது குடிக்கு மிகவும் அடிமையாய் மாறி போனேன். அப்ப எங்க அம்மா ஒரு நாள், அப்ப நான் காலேஜுடைய ஃபைனல் இயர் படிக்கிற நேரம், என்னுடைய தாயார் ஒரு நாள் என்னை கண்ணீரோடு என்னை பார்த்து சொன்னாங்க, மகனே, நீ இப்படி துன்மார்க்கமா வாழ்றதுனாலதான் அக்கா வாழா வெட்டியா இருக்கிறா, அக்காவுக்கு ஒரு அலைன்ஸ் வர மாட்டேங்குது, கேட்ட உன் பேரை சொல்றாங்க என்று எங்க அம்மா எனக்கு சொன்ன அந்த வார்த்தை என்னை அதிகமாய் உடைத்தது. காரணம், எனக்கு ஒரே அக்கா, உயிராய் நான் அக்காவை நேசிக்கிறவன். உடனே மாடியில போய் உட்கார்ந்து யோசித்த, என்னடா நம்மளாலே அக்காவுடைய லைஃப் ஸ்பாயில் ஆகுது, நம்ம இப்படி இருக்கிறனாலே அக்காவுக்கு அலையன்ஸ் வர மாட்டேங்குது, ஐயோ பாவம் அக்கா, அக்கா நல்லா வாழணுமே. அப்ப என்ன செய்யணும்? குடிய விடணும். முடியுமா? சான்ஸே இல்லை. சிகரெட்டை விடணும் முடியுமா? முடியாது. செயின் ஸ்மோக்கர். சினிமாவை விடணும், இந்த நண்பர்கள் எல்லாம் விடணும், பாவத்தை விடணும் முடியுமா? முடியாதே. அது இல்லாம என்னால இருக்க முடியாது, பழகிட்டேனே, அடிமைப்பட்டு போனேனே. அப்ப என்னதான் பண்றது? அக்கா வாழணும். அடுத்த வினாடி என் காதுல சாத்தான் சொன்னான், செத்துரு, செத்துருன்னு ஒரே வேர்டு, நீ செத்துரு, வேற வழி இல்லை, அப்பதான் அக்கா வாழ முடியும். செகண்ட் தாட்டுக்கு நான் இடமே கொடுக்கல. வீட்டை விட்டு இறங்கினேன், நேரம் பைக் எடுத்துட்டு ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு போனேன். ப்ளூ கலர்ல ஒரு நைலான் ரோப்பை வாங்கி வச்சு, இது நடந்தது 91 டிசம்பர் மாதத்துல. ப்ளூ கலர் நைலான் ரோப்பை கொண்டு வந்து வாங்கி என்னுடைய பெட்டுக்கு அடியில ஒளித்து வைத்து நான் சாவதற்கு, சூசைட் பண்றதுக்கு டேட் பிக்ஸ் பண்ணேன். அது டிசம்பர் மாதம். 92வது வருஷத்துடைய கேலண்டர் கேரல் ரன்ஸ் வரும்போது கொடுத்திருந்தாங்க. அது என் பெட்ரூம்ல இருந்தது. அந்த கேலண்டரை எடுத்தேன். நான் சாவதற்கு டேட் பிக்ஸ் பண்ணேன். பார்த்தேன் 14, 15, 16 பொங்கல் விடுமுறை. நான் இருந்தது அப்போ ஈரோடு பக்கத்துல, ஈரோடுல நாங்க இருந்தோம். ஈரோடு பக்கத்துல எங்க அம்மா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே பாரியூர்னு ஒரு இடம் இருக்கு, இப்பவும் இன்னைக்கு இருக்குது. அந்த பொங்கல் டைம்ல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான இந்து ஜனங்கள் வருவாங்க. அது ஒரு பெரிய பண்டிகை கொண்டாடுவாங்க. பொதுவாக என்னுடைய நண்பர்களோடு இந்த 3 நாட்களும் அங்கேயே இருந்து குடிச்சு வெறிச்சு இரவு நடுராத்திரி தான் வீட்டுக்கு வருவேன், தள்ளாடி கொண்டு வருவேன். ஆகவே நான் யோசித்தேன், ரைட்டு, அந்த பாரியூர் பண்டிகை வரப்போகுது, பொங்கல் 14ஆம் தேதி. அதை ரவுண்ட் பண்ணி வச்சேன். போறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நல்லா என்ஜாய் பண்றோம், நல்லா குடிக்கிறோம்.
குடி போதையில வந்து தூக்கல தொங்கிடணும், அப்பதான் வலி தெரியாது என்று அந்த 14ஆம் தேதி நான் ரவுண்ட் பண்ணி வச்சிருந்தேன். உறுதியான தீர்மானம். கிறிஸ்துமஸ்க்கு நான் யாரும் விஷ் பண்ணல, நியூ இயர்க்கும் யாரும் நான் விஷ் பண்ணல. ஐ வாஸ் கவுண்டிங் பை டேஸ். டேஸ் நான் எண்ணிக்கிட்டே இருக்கிறேன், கவுண்ட் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். 5 நாள் 7 நாள் என்று. அந்த முதல் வாரம் முடிகிற நேரத்தில் என்னுடைய போதகர் வீட்டுக்கு வந்திருந்தார். அந்த போதகர் வந்து ஒரு ஹேண்ட்பில்லை எங்க அம்மாட்ட கொடுத்துட்டு அப்பதான் போயிருக்கிறார். நான் வீட்டுக்குள்ள வந்தோன்னு எங்க அம்மா சொன்னாங்க, மகனே இதுப்பா ஒரு வாலிபர் கூட்டம் நடக்குது, இந்த கூட்டத்துக்கு நீ போ அப்படின்னு அந்த ஹேண்ட்பில்லை என் கையில கொடுத்தாங்க. நான் அதை வாங்கினோன்னா முதல்ல டேட்டை தான் பார்த்தேன். 14, 15, 16 பொங்கல் விடுமுறை, அதே 3 நாட்கள். டேட்டை பார்த்த உடனே எங்க அம்மாட்ட திருப்பி கொடுத்தேன். இல்லம்மா நான் போக முடியாது, வேற வேலை இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா அன்னைக்கு நான் சாகணும் தீர்மானம், உறுதியான தீர்மானம். வேற வேலை இருக்கு, நான் போக முடியாது என்று நோட்டீஸை கொடுத்த உடனே அது வரைக்கும் எங்க அம்மா என்னை திட்டுனதே கிடையாது. நான் எவ்வளவு குடிச்சிட்டு வந்தாலும் அழுவாங்க, சிகரெட் ஸ்மெல்ல பார்த்தோன்னு அழுவாங்க, ஏமா இப்படி பண்ற, ஏமா இப்படி பண்ற. ஆனால் அன்றைக்கு இந்த நோட்டீஸை திருப்பி கொடுத்த உடனே இதுவரைக்கும் என் தாயாரை நான் பிறந்ததிலிருந்து அப்படி ஒரு கோபத்தோடு பார்த்ததில்லை. மகா கோபத்தோடு சொன்னாங்க, ராஸ்கல், நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிற, ஒரே அளவு பண்ணிட்டு இருக்கிற, இந்த கூட்டத்துக்கு போறதா இருந்தா வீட்டுல இரு, இல்லைன்னா இப்பவே கிளம்பு, வெளியே போ, விட்டு விட்டு வெளியே போட நாயே, நீ யாரோ நான் யாரோ, நான் உனக்கு அம்மாவும் கிடையாது, எனக்கு பிள்ளையும் கிடையாது, போ வெளியே என்று சீறினார்கள். நான் அந்த மாதிரி எங்க அம்மாவை பார்த்ததில்லை. சரி சாக போறோம், ஏன் அம்மா இவ்வளவு கோவப்படுத்துறோம், வந்து சூசைட் பண்ணட்டுன்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு நான் புறப்பட்டு போனேன். பிளெஸிங் யூத் மிஷன், ஸ்டான்லி அவர்கள் நடத்தின பிளெஸிங் யூத் மிஷன் மூலம் நடக்கிற சித்தேரி மேல இருக்கிற அந்த மலையில நடக்கிற பிளஸோ 92 என்ற அந்த கூட்டத்திற்கு நான் போயிருந்தேன். ஒரு 4 பேரை கூட்டிட்டு போனேன். கையில பைபிள்லாம் கிடையாது, காரணம் நான் மறிக்க ஆயத்தமா இருந்தவன். எங்க அம்மாவுடைய கம்பல்ஷன்னால போனேன். அது பெரிய பந்தல் போட்டு நிறைய பாய்ஸ், எல்லாம் ஒன்லி ஃபார் பாய்ஸ். அதுல கடைசி ரோட்ல நான் இந்த மாதிரி சைட்ல உட்கார்ந்து இருக்கிறேன். டாக்டர் ஸ்டான்லி பிரசங்கம் பண்ணுகிறார். ஆர் யூ இன் டார்க்னஸ், நீ இருளில் வாழ்கிறாயா என்று ஒரு செய்தியை பிரசங்கிக்கிறார். நான் ஆண்டவருக்குள்ள இல்லைன்னா கூட, பாவத்துல இருந்தா கூட செய்திகள் எல்லாம் நல்லா கூர்ந்து கவனிப்பேன். ரெவரண்ட் பண்ணும்போதெல்லாம் கொயர்ல இருந்து நல்லா கவனிப்பேன், பாயிண்ட்ஸ் எல்லாம் கவனிப்பேன். அதே போல கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், ஆர் யூ இன் டார்க்னஸ், நீ இருளில் வாழ்கிறாயா என்று அந்த வார்த்தை எனக்கு கூர்ந்து கவனிக்க ஒவ்வொரு பாவத்தை அவர் சொல்ல சொல்ல சொல்ல, பாவம் செய்கிறவன் இருளில் வாழ்கிறான், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று அவர் சொல்ல சொல்ல லிட்டரலா ஒரு இருளுக்குள் நான் அமர்ந்து இந்த செய்தியை கேட்பதை போல ஒரு உணர்வு என்னுடைய ஸ்பிரிட்ல, என்னுடைய ஆவியிலே நான் உணர ஆரம்பித்தேன். திடீரென்று என் பக்கமாய் திரும்பினார். கரெக்டா எனக்கு நேர தன்னுடைய விரலை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ற, இது நடக்கிறது ஜனவரி 14. கரெக்டா சொல்றார், வாலிப தம்பி, இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு நீ வந்துராவிட்டால் இன்றைக்கு நீ தற்கொலை செய்து மடிந்து போயிருப்பாய். என் ஆண்டவர் உன்னை தாயின் கர்ப்பத்திலே முன் குறித்தபடியினால் இந்த கூட்டத்திற்கு கர்த்தர் உன்னை இழுத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஏன் நீ சாக வேண்டும்? கம் டு தி கிராஸ், சிலுவை அண்டை வா, பாவங்களை அறிக்கையிடு. எவ்வளவு பெரிய பாவங்களா இருந்தால் உன்னை மன்னித்து உன்னை இன்றைக்கு பரிசுத்தமாக்க இயேசு சிலுவை சுமந்திருக்கிற அந்த ரத்தம் உனக்காய் காத்து கொண்டிருக்கிறது. கம் டு தி கிராஸ் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தை என்னை உடைத்தது. திருப்பி இந்த பக்கம் திரும்பி பிரசங்கிக்கிறார். நான் அவ்வளவுதான் முழங்கால் படியிட்டு நொறுங்கி போனேன். ஐயோ ஆண்டவரே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும் மன்னியும், நான் ஒரு பெரிய பாவி அப்பா, சர்ச்சில் இப்படியெல்லாம் இருக்கிறான வாழ்க்கை, இப்படி நாற்றம் எடுத்த வாழ்க்கை, என்ன மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே என்று அழ ஆரம்பித்தேன். செய்தி போய்கிட்டு இருக்குது. பக்கத்தில் இருக்கிற வாலிபர்கள் என்ன அடக்குறாங்க, அல்லோ சத்தம் போடாதீங்க, சத்தம் போடாதீங்க. முடியல என்னால. வசனம் எனக்கு நல்லா தெரியும், என்ன கொயர்ல இருந்தனால எல்லா வசனம். நமக்கு பாவம் இல்லை என்னுமானால் நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள்ள இராது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கிட்டால் நம்முடைய எல்லா அநியாயங்கள் நீங்க நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த வார்த்தையெல்லாம் சொல்றேன். ஆண்டவர் இப்படி சொன்னீரே, இதோ என் பாவங்களை அறிக்கிடுகிறேன், என்னை மன்னிங்க, உங்களுடைய ரத்தத்தால் கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, இயேசுவே உம்மை என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்குள்ளே வாரும். அந்த வார்த்தையை சொன்ன அடுத்த நிமிஷம் ஒரு வெளிச்சம் எனக்குள்ள இறங்கிச்சு. அதுவரை துக்கத்தோடு அழுத நான் இப்பொழுது ஆனந்த கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சேன். உள்ள ஒரு பெரிய சந்தோஷம், ஆண்டவனை ஏற்றுக்கொண்ட சந்தோஷம், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சந்தோஷம், ரட்சிக்கப்பட்ட சந்தோஷம். அப்பதான் இந்த சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றின. அந்த பாட்டை 1000 முறை பாடியிருப்பேன் அர்த்தம் தெரியாம.
ஆனா அன்றைக்கு தான் அந்த பாட்டுடைய மீனிங் தெரிந்தது. ரட்சிக்கப்பட்டவுடன் ஆண்டவர் கொடுத்த அந்த ஜாய், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், ஆனந்த கண்ணீர், ஆண்டவர் மேல் அன்பு பொங்கி வருகிறது. ஆண்டவர் மேல் அவ்வளோ பாசம். ஆண்டவர் என்னை மன்னித்த நிச்சயம், தன் பிள்ளையாய் மாற்றிக்கொண்ட நிச்சயம், அவர் எனக்குள்ளே வந்த நிச்சயத்தை என் ஆவியிலே தெளிவாய் உணர்ந்தேன். பிரியமானவர்களே, அடுத்த செஷன்ல அங்கேயே ஓடி போய் பைபிளை வாங்கினேன். அடுத்த நாள் அங்கேயே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தேன். 3வது நாள் என்னுடைய தாயாரை பார்க்கிற வாஞ்சையோடு திரும்பி ஓடி வந்தேன். 7:30 மணிக்கு மத்தியானத்தோட கூட்டம் முடிஞ்சது. 7:30 மணிக்கு எங்க வீட்டு கதவை நான் தட்டினேன். எங்க அம்மா வந்து கதவை திறந்தாங்க. மம்மி பிரைஸ் தி லார்ட்னு சொன்னேன். வாழ்க்கையில பிரைஸ் தி லார்ட்லாம் வராது. பிரைஸ் தி லார்ட்மா, நான் ஏசப்பா பிள்ளைய மாறிட்டேன். எங்க அம்மா காலில் விழுந்து, அம்மா நான் எவ்வளோ அள வச்சோம், என்னை விதவை தாய் என்னை எவ்வளோ அள வச்சுட்டு என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் இப்ப ஏசப்பா பிள்ளையாயிட்டு என் பாவத்தெல்லாம் ஏசப்பா மன்னிச்சுட்டாரு, ஒரு புது சிருஷ்டியா வந்திருக்கிறேன். எங்க அம்மா என்னை கட்டி அணைத்து அழுது சொன்னாங்க, மகனே எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும், நீ முதல் நாள் இங்க இருந்து ஆட்டோ எடுத்துட்டு போன அந்த நிமிஷத்திலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அம்மா புசியாம குடியாம ஆண்டவரே என் பிள்ளை ரட்சித்து கொண்டு வரும். ஆண்டவரே கர்ப்பத்தில் இருக்கும்போது உமக்காக ஒப்பு கொடுத்த பிள்ளை, அவன் தவறி போயிடக்கூடாது, அவன் எப்படியாவது ரட்சித்து கொண்டு வரும். அம்மா முழங்காலையே நின்னண்டா, எனக்கு தெரியும் என் ஜபம் வீணாய் போகாது என்று. என்னுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்னை ரட்சித்தார், தம்முடைய பிள்ளையாய் மாற்றினார். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ஒரு வினாடியிலே புதிதாயிற்று. வேதம் சொல்லுகிறது, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயிற்று. புது பார்வை, புதிய சிந்தனை. வாழ்க்கை பாருங்க, குடிகாரனை கடந்தவன் நீ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். எல்லாவற்றையும் புதிதாக்குகிற ஆண்டவர் ஒரு புது சிருஷ்டியா என்னை மாற்றி, அந்த தெய்வத்திற்காக இதே 33 வருடம் என் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்கிற பாக்கியத்தை என் ஆண்டவர் கொடுத்தாரே. நான் சொல்லுகிறேன், அணைந்து கடந்த என் தீவட்டியை நான் எரிய வைத்திருக்கிறேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை ரட்சிக்கப்படாமல் இருக்குமானால் உங்கள் தீவட்டிகள், உங்கள் ஆத்மா என்கிற தீவட்டி அணைந்து போயிருக்கிறது. இந்த அணைந்த தீவட்டி உங்களை நரகத்திற்கு கொண்டு போகும். பிரியமானவர்களே, இயேசு உங்கள் வாழ்க்கையில இல்லாவிட்டால் நித்திய ஜீவன் இல்லை என்று இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். அதைத்தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போறோம். சரிங்களா? இப்ப முதல்ல புரிந்து கொள்ளுங்கள், அந்த தீவட்டி என்பது நம்முடைய வாழ்க்கை ஆத்துமா, எண்ணெய் என்பது ரட்சிப்பு. ரட்சிப்பு இருந்தாதான் தீவட்டி எரியும், எண்ணெய் இருந்தாதான் தீவட்டி எரியும். இப்போ வேகமா நான் இன்னைக்கு செய்தியை முடிக்க விரும்புறேன். வாங்க வாசிங்க கூட சேர்ந்து 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? புத்திகள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். நல்லா கவனிக்கணும். நம்பர் 1, முதல்ல இந்த 5 பேருக்கு, இந்த புத்தி இல்லாதவர்களுக்கு எண்ணெயை குறித்து கவலையே இல்லை. இது இன்றைக்கு எதற்கு அடையாளமா? திரும்ப சொல்ற, எண்ணெய் என்பது ரட்சிப்பு. இது எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால், 2 வகையான கூட்டத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு கூட்டம் என்பது கர்த்தரையே தேடாத கூட்டம். கிறிஸ்தவன் என்று சொல்லுவார்கள், ஜெபம் பண்ண மாட்டாங்க. கிறிஸ்தவன் சொல்லுவாங்க, பைபிள்லாம் வாசிக்க மாட்டாங்க. கிறிஸ்தவன் சொல்லுவாங்க, கரெக்டா பண்டிகைக்கு மட்டும்தான் சர்ச்சுக்கு வருவாங்க. பண்டிகைக்கு மட்டும்தான் வருவாங்க, கல்யாணத்துக்கு மட்டும்தான் வருவாங்க, குட் ஃப்ரைடேக்கு மட்டும்தான் வருவாங்க, ஈஸ்டருக்கு மட்டும்தான் வருவாங்க. அன்னைக்கு ரெகுலரா வர நமக்கு இடம் கிடைக்காது. அதுக்கப்புறம் அவங்க எங்க போறாங்கன்னே தெரியாது. இவர்கள் யார்? இவர்கள் புத்தி இல்லாதவர்கள். அவள் நினைத்து கொண்டார்கள், வருஷத்துக்கு ஒரு முறை போய் கிறிஸ்துமஸ் சர்வீஸ்ல அட்டெண்ட் பண்ணி திருவிருந்து எடுத்து விட்டால் நமக்கு பரலோகம் நிச்சயம் என்று. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நான் என்னுடைய தமிழ்ல சொல்லுகிறேன், இது புத்தி இல்லாதவர்கள் என்று ரொம்ப டீசென்டா பைபிள் சொல்லுது. நான் சொல்லுகிறேன், அவர்கள் முட்டாள்கள். அவர்கள் முட்டாள்கள். ஆண்டவரை தேட மாட்டார்கள், ஜெபம் பண்ண மாட்டாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க, சர்ச்சுக்கு வரும்போது கூட கையை வீசிட்டு தான் வருவாங்க. கர்த்தரை தேடுகிறது என்றால் என்னவென்றே தெரியாது. மனைவி பக்கத்துல உட்கார்ந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பா, அப்ப கூட நமக்கு நம்மளும் ஜெபிக்கணும்ங்கிற ஆசை அவனுக்கு வராது. மனைவி உட்கார்ந்து பைபிள் வாசிப்பா, ஐயோ நம்மளும் பைபிள் வாசிக்கணுமேங்கிற அறிவு அவனுக்கு வராது. யார் அவன்? புத்தி இல்லாதவன். யார் அவள்? புத்தி இல்லாதவள். ஆண்டவரை தேடாத வாலிப பிள்ளைகள், புத்தியற்றவர்கள். எப்ப பார்த்தாலும் மொபைல் போனை நோண்டிக்கிட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் என்று பார்த்து கொண்டு, யூடியூபை பார்த்து கொண்டு அமர்ந்திருப்பார்கள். முழங்கால் படியிட்டு ஜெபிக்க மாட்டார்கள், இந்த வேதத்தை எடுத்து வாசிக்க மாட்டார்கள். யார் அவர்கள்? புத்தி இல்லாத கன்னிகைகள். புத்தி இல்லாத கன்னிகை.
முதல் கூட்டம் அதுதான். அவங்களை குறித்து பைபிள் சொல்லுது பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை சேர்ந்து வாசிப்போமா? ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன், அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். கவனிச்சீங்களா? இவங்க யாருன்னா, இவங்க தான் புத்தி இல்லாத கிறிஸ்தவர்கள். புத்தி இல்லாத கிறிஸ்தவங்களை பத்தி பைபிள் சொல்லுது பாருங்க. 19ஆம் வசனத்துல அவர்களுடைய முடிவு அழிவு. சொல்லுங்க, முடிவுங்க அழிவுனா நரகம். முடிவுனா அழிவுனா என்ன? நரகம். அவருடைய முடிவு ஒரு நாள் அழிவு. அவருடைய தேவன் வயிறு. என்ன மீனிங் இது? பணம், உலகத்தின் ஆசீர்வாதங்கள். அவங்களுக்கு கடவுளே என்னன்னா பணம் தான் கடவுள். பணத்துக்காக எதையும் செய்வார்கள். ஆலயத்துக்கு இன்னைக்கு ஓவர் டைம் பண்ணா பணம் கிடைக்குன்னா சர்ச்சுக்கு வர்றது விட்டுருவாங்க. இந்த பணத்திற்காக எதையும் செய்கிறவர்கள். நான் சொல்லுகிறேன், இயேசுதான் நமக்கு தெய்வம். இயேசுவை வைக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் பணத்தையோ பொருளையோ ஒரு மனிதனையோ வைத்தால் you are worshiping the idol worship. நீங்கள் பண்ணுவது விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸை நீங்கள் வேற எதற்கு கொடுத்தாலும் வேதம் அதை விக்கிரக ஆராதனை என்று சொல்லுகிறது. சார், இவருடைய வயிறு, இவருடைய தேவன், இவருடைய கடவுள் என்னவா? வயிறாம். வயிறுனா என்னது? பணம், பணம், சொத்தை வாங்கணும், பணத்தை வாங்கணும், அங்க ஒரு வீட்டை கட்டணும், ஃபாரின் போகணும், நல்லா சம்பாதிக்கணும், காரை வாங்கணும், பங்களா வாங்கணும், நகையை வாங்கணும் என்று உலகத்திற்குரியவைகளையே யோசிக்கிறவர்கள். அவருடைய முடிவு எப்படி இருக்குமா? லட்சை. இவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். ஒரு நாளும் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தா பரலோகம் போகணுமே, அதுக்கு நம்ம ஏதாவது செஞ்சோமா, அதை பத்தி திங்கே பண்ண மாட்டாங்க. அந்த தாட்டுக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க. பூமி குருவிகளே காலையில எழும்பின உடனே மொபைல் எடுத்து பேச ஆரம்பிச்சிடும். என்ன பிசினஸ், என்னாச்சு, செக் வந்துருச்சா, அதை போட்டாச்சா, இதை போட்டாச்சா. காலையில ஆரம்பிச்சாங்கன்னா 24 hours பிசினஸ் பிசினஸ் பிசினஸ். வேலைக்கு போனா வேலை வேலை, இந்த வேலையில இருந்து அடுத்த வேலைக்கு போகணும். என்ன எக்ஸாம் எழுதுனா மேல பாஸ் பண்ணலாம், இந்த வேலை பார்த்தாது உட்காந்து நெட்ல தேடி வேற ஒரு பெட்டர் ஜாப் என்ன கிடைக்குது, வெளிநாட்டுக்கு எப்படி போலாம் என்று 24 hours திங்கிங் எல்லாமே உலகம் உலகம் உலகம், பரலோகம் இல்லை. இவன் தான் மதிகேடன். ஆண்டவராக இயேசு ஒரு உதாரணத்தை சொன்னார். ஒரு பெரிய பணக்காரன், பெரிய செல்வந்தன் இருந்தான். அவன் களஞ்சியங்களாம், களஞ்சனா குடோன் ஃபுல்லா திங்ஸ் அடுக்கி வச்சிருக்கிறான். இப்ப வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அப்படியே ஏசியை போட்டான், பெரிய சோனி டிவி ஆன் பண்ணா, பக்கத்துல பேர் பாட்டில வச்சான். அப்படியே பேரை குடிச்சுக்கிட்டு அவன் சொல்றான், கால் மேல கால் போட்டு, ஆத்துமாவே புசித்து குடித்து இளைப்பார். இனிமே நீ ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இனி ஒரு சொட்டு ஸ்வெட் நீ சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. உன் வேலை எல்லாம் இனிமே என்ன? புசி குடி தூங்கு. புசித்து குடித்து இளைப்பாரு என்று தன் ஆத்மாவை பார்த்து அவன் பேசுகிறான். அப்கோர்ஸ் அவன் ஒரு பெரிய செல்வந்தன். இப்ப அந்த வார்த்தை சொல்லி முடிச்ச உடனே பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. ஏ ஃபூல், ஏ மதிகேடனே, ஏ முட்டாளே, இன்று இரவு உன் ஆத்மா உன்னை விட்டு போகுமானால் நீ சேர்த்து வைத்தவைகள் எல்லாம் யாருடையதாய் மாறும். இன்னைக்கும் ஆண்டவரை தேடாமல் பணம் பணம் என்று தேடுகிறதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மதிகேடனே. நல்லா கவனிக்கணும். அவன் பெரிய லேண்ட்லார்டா இருக்கலாம், பிக் ஷாட்டா இருக்கலாம், அவன் அம்பானியா கூட இருக்கலாம், இல்ல பில்கேட்ஸா இருக்கலாம். கர்த்தரை தேடாத அம்பானியா இருந்தாலும், கர்த்தரை தேடாத பில்கேட்ஸா இருந்தாலும், கர்த்தருடைய பார்வையிலே மதிகேடு, புத்தி இல்லாதவன். ஆனால் ஒரு ஓலை குடிசையில படுக்கிறவனா இருந்தாலும், கூலி தொழிலாளியா இருந்தாலும், ரிக்ஷா ஓட்டுகிற ஒரு சாதாரண ஏழை மனுஷனா இருந்தாலும், அவன் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருந்தால், அவன் கர்த்தரை அதிகமாய் தேடுகிறவனா இருந்தால், பரலோகத்திலே பார்வையில் இவன் தான் அறிவாளி. நீங்கள் யார்? நீங்கள் யார்? பைபிள் சொல்லுது, பணத்திற்கு பின்பாய் ஓடுகிறவன் இவன் புத்தி இல்லாத கன்னிகைக்கு அடையாளமாய் அவன் இருக்கிறான். ஆனா இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். என்ன எண்ணம் இருக்கும்? செத்தா பரலோகம். பரிதாபத்துக்குரியவர்கள். செத்தா பரலோகம் போயிடுவோம், செத்தா பரலோகம் போயிடுவோம். இப்படி ஆண்டவரை தேடாத
இவனை அவ்வளவு வாழ்க்கை முழுசும் பாவம் தான் இருக்கும். குடிகாரனா இருப்பான், விபச்சாரக்காரனா இருப்பான், 2 பொண்டாட்டிக்காரனா இருப்பான், குடிகார பயல்களை லஞ்சம் வாங்குறவனும், கள்ள கணக்கு கள்ள தராசு போடுறவனா இருப்பான், அட்டூழியம் பண்றவனா இருப்பான், சபையில ஆட்டம் ஆடுறவனா இருப்பான், ஐயர் மாதிரி அள வைக்கிறவனா இருப்பான், வேதனைப்படுத்துறவனா இருப்பான், முள்ளு மாதிரி இருப்பான் வாழ்க்கையில. மனைவியை அடிக்கிறவன், உதைக்கிறவன், அவனுடைய இல்லாத கெட்ட குணமே இருக்காது, எல்லாம் இருக்கும். ஆனா அவனுக்குள் ஒரு எண்ணம், செத்தால் பரலோகம். முட்டாளே, எப்படி போவ நீ பரலோகத்துக்கு? பரலோகம் குப்பை தொட்டியா? பரலோகம் குப்பை தொட்டியில மகா மகா பரிசுத்த நகரம். இயேசு பரலோகம் குப்பை தொட்டி வர்றமெல்லாம் வாரிட்டு போன இயேசு சிலுவையில வந்து மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. அதான் செத்தா எல்லாரும் வருவாங்க, ஆண்டவர் விட்டுருப்பாரு. ஏன் விட்டாரு? ஏன் ஓடி வந்தாரு? ஏன் ரத்தத்தை சிந்தினார்? ஏன் அவ்வளவு பாடுபட்டார்? அது பரிசுத்தம் உள்ள நகரம், பரிசுத்தம் உள்ள நகரம். இவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மதிக்கேடு. வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து திருவிருந்து எடுத்துட்டா நான் உனக்கு என் வீட்டுக்குள்ள சேர்த்துக்குவேனா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். மதிக்கேடர்கள், புத்தி இல்லாத கன்னிகைகள். இரண்டாவது இன்னொரு பாயிண்ட் பாருங்க. அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். அப்படிலாம் கொஞ்சம் இமேஜின் பண்ணணும், சரிங்களா? இப்ப மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்ட உடனே இவர்கள் என்ன பண்றாங்களோ, எல்லாரும் 10 பேரும் விளக்கை ஏற்றுகிறார்கள், 10 பேரும் தீவெட்டியை பற்ற வைக்கிறார்கள். ஆனா என்னன்னா 5 தீவெட்டிகள் கபார்னு எரியுது. காரணம், உள்ள என்ன இருக்குது? எண்ணெய் இருக்குது. ஆனா வேற 5 தீவெட்டிகள் கொளுத்துறாங்க, எரிஞ்ச வேகத்திலேயே அணையுது. என்னுடைய ஏஜ்ல இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த காலத்துல பெட்ரோமாக்ஸ் லைட் வச்சு அந்த திரி விளக்கு வச்சிருப்போம். திரி விளக்குனா அந்த திரியெல்லாம் வாங்கி உள்ள மண்ணெண்ணெய் கீழே இருக்கும், அதுக்கு மேல உள்ள திரி இருக்கும். அது திரி மேலே ஏத்துறதுக்கு இறக்குறதுக்கு ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் மேல ஒரு கண்ணாடி குடுவை இருக்கும், ஹரிக்கன் லேம்புன்னு சொல்லுவாங்க. அதை கொண்டு வந்தால் வீட்டில் மாட்டி வைப்பாங்க. முதல்ல நாங்கள் சின்ன வயசுல கேரளா ரோட்ஸ் போகும்போதெல்லாம் செக்ஸ்டன் அதை தான் தூக்கிட்டு போவார் எங்களுக்கு முன்னாடி. அந்த ஹரிக்கன் லேம்ப் ஞாபகம் வருது. அதை அப்படியே மைண்ட்ல வைத்துக் கொள்ளுங்க. அதுல எண்ணெய் இல்லாவிட்டால் எரியும். பத்த வச்ச உடனே திரி எரி, ஏன்னா அது துணி தானே, எரியும். ஆனால் எண்ணெய் இல்லாதனால ஒரு நிமிஷத்துல அணைந்து போகும். ஏன்னா அந்த திரிதான் உள்ள இருக்கிற எண்ணெயை சக் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும், எரிய வச்சுட்டே இருக்கும். எண்ணெய் இல்லைன்னா திரி அணைஞ்சு போயிடும். இது எதற்கு அடையாளம்னா, 2வது ஒரு கூட்டம் இருக்குது, புத்தி இல்லாத கூட்டம். முதல்ல புத்தி இல்லாத கூட்டம் யாருன்னா, ஆண்டவரையே தேடாத ஒரு கூட்டம், ஆனால் மணவாளன் வந்தா நாங்க போயிருவோம்னு உட்கார்ற கூட்டம், மகா முட்டாளான கூட்டம். 2வது இந்த கூட்டத்திற்கு நான் என்ன அடையாளம் சொல்ல விரும்புகிறேன் என்றால், திரி எரிகிறது ஆனால் அணைகிறது. உள்ள என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. இவர்கள் யார் என்றால், ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. முதல் கூட்டம் ஜெபமே பண்ணாது, பைபிளே வாசிக்காது, கர்த்தரே தேடாது, பணம் ஓடி போய் உள்ள கூட்டம். இந்த கூட்டம் கர்த்தரை தேடும். இவங்க ஜெபம் பண்ணுவாங்க. இந்த கூட்டத்தில் தான் இன்றைக்கு இந்த இடத்தில் அநேகர் அமர்ந்து இருக்கிறீர்கள். ஜெபம் பண்ணுவாங்க, உபவாசம்லாம் இருக்கும். வெள்ளிக்கிழமை உபவாசம், சனிக்கிழமை டியூஸ்டே உபவாசம். பெண்களுக்கு சங்க கூட்டம் நடந்த முதல் நாள் வந்து உட்கார்ந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. வேற என்னென்ன ஊழியங்கள் சபையில ஊழியம் செய்வாங்க, சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க, காணிக்கை எடுக்கிற ஊழியம், சண்டே கிளாஸ் ஊழியம். நான் ஆண்களை சொல்ல போனா, நீங்க டீக்கன்மாரா இருக்கலாம், கமிட்டியில இருக்கலாம், மெம்பரா இருக்கலாம், நீங்க கீபோர்டிஸ்டா இருக்கலாம், அல்லது நீங்க கொயர் லீடரா இருக்கலாம். இதெல்லாம் ஆண்டவருக்காக செய்வார்கள். இவங்க முதல் கூட்டம் மாதிரி எல்லாம் இல்ல, ஆண்டவருக்காக எல்லாம் செய்வாங்க. ஆனா உள்ள என்ன இல்ல? ரட்சிப்பு இல்லை. உள்ள என்ன இல்ல? ரட்சிப்பு இல்லை. இதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒழுங்காக கீபோர்டு வாசிக்கிட்டு இருந்தேன், சிலுவை எடுத்துக்கிட்டு கொயருக்கு முன்னாடி பாட்டு பாடி நடந்துகிட்டு இருந்தேன், யூத் செக்ரட்டரியா இருந்தேன். இதெல்லாம் இன்வால்வ்மெண்ட் இருக்கும். வீட்டுல டெய்லி காலையில ஜெபம், நைட்ல குடும்ப ஜெபம், பைபிள் ரீடிங் எல்லாம் ஒரு புறம் இருந்தது.
ஆனால் உள்ளே எண்ணெய் இல்லை, ரட்சிப்பு இல்லை. அப்படியானால் முதல் கூட்டமும் ஒண்ணுதான், இந்த கூட்டமும் ஒண்ணுதான். அதற்கு இன்னும் சொல்ல போனா இந்த கூட்டத்துக்கு முதல் கூட்டம் பரவாயில்ல, அவன் ஆண்டவரே தேடல. இவங்க ஆண்டவரெல்லாம் தேடுவாங்க, ஆனா கூட பாவத்தையும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சினிமா பார்ப்பாங்க, டிவி சீரியல் பார்ப்பாங்க, அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்பாங்க. நகைச்சுவை தானே பார்க்கிறோம், வடிவேலு காமெடி தானே பார்க்கிறோம், யூடியூப் தானே பார்க்கிறோம், என்னைக்காவது ஒரு நாள் தானே குடிக்கிறோம், சிகரெட்டு தானே குடிக்கிறோம், பீடி தானே குடிக்கிறோம் என்று அந்த பாவத்தை அவர்கள் இவ்வளவுதானே செய்யறோம் என்று அதுக்கு ஒரு சப்பை கட்டுவார்கள், தாங்கி பிடிப்பார்கள். லவ் பண்றது ஒரு தப்பா, இந்த வாலிப நாட்கள பாய் ஃப்ரெண்ட் வைக்கிறது தப்பா, கேர்ள் ஃப்ரெண்ட் வைக்கிறது தப்பா என்று இவர்கள் கேள்வி கேட்பார்கள். சார், ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் பாவமாய் தெரியாது. 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுகிறது, இந்த பிசாசானவன் நம்முடைய ஆத்தும கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ரட்சிக்கப்படுற வரைக்கும் நான் குடிச்சிட்டு வரும்போது அந்த சினிமா பார்த்துட்டு வருவேன். சினிமா பார்த்து நைட்டு 1:30 மணி 2 மணிக்கு மிட் நைட் ஷோ முடிச்சு வீட்டுக்கு வரும்போது எங்க அம்மா அழுவாங்க. ஏமா இப்படி பண்ற, இத்தனை மணிக்கு வர்றப்பாரு, ஏண்டா இப்படி சினிமான்னு அலையிற என்று சொல்லும் போது நான் இன்னைக்கு மேடையில இருந்து சொல்றேன், எங்க அம்மாட்ட நான் ரொம்ப இன்னசென்ட்டா நான் அம்மாட்ட கேட்ட கேள்வி, சினிமா பார்க்க கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கா சொல்லுங்க. ஏண்டா இப்படி சிகரெட்டை குடிக்கிற, சிகரெட் குடிக்கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கா காட்டுங்கம்மா என்று ஆர்கியூ பண்ணினவன். ஏன் ஆர்கியூ பண்ணா, பாவத்தில் இருக்கிறவனுக்கு பாவமாய் தெரியாது. சாக்கடையிலேயே ஒருவன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு சாக்கடையின் ஸ்மெல்லு தெரியாது. வெளியிருந்து உள்ள வரவனுக்கு தான் சாக்கடை ஸ்மெல்லு தெரியும், சாக்கடைக்குள்ளேயே அமர்ந்து இருக்கிறவனுக்கு சாக்கடை ஸ்மெல்லு தெரியாது. அப்ப ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட அவர் நமக்குள்ளே வந்த உடனே அவர் செய்கிற முதல் காரியம் நம்முடைய ஆத்தும கண்களை திறக்கிறார். ரட்சிக்கப்பட்ட உடனே கண்கள் திறக்கப்படுது, ஆத்தும கண்கள். ஐயோ, சிகரெட் இப்ப கொல்லிக்கட்டையா தெரியுது, மதுபான விஷப்பாட்டுல தெரியுது, சினிமா அருவருப்பா தெரியுது. நேற்று வரைக்கும் இன்பமாய் தெரிந்த அத்தனையும் இப்ப அருவருப்பா தெரிய காரணம் நம்முடைய ஆத்தும கண்களை இயேசு திறக்கிறார். அது ரட்சிக்கப்பட்டோம். ஆனா இந்த பாவத்தை வைத்துக் கொண்டு இதெல்லாம் ஒரு தப்பா என்று கேட்டுக்கொண்டு கூடவே பைபிள் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு பைபிள் தூக்கிட்டு வருவாங்க, முதலா வந்துருவாங்க, எல்லா ஊழியத்தில் இன்வால்வ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஐயா, நான் சொல்லுகிறேன், நீ என்ன வேணாலும் பண்ணு, தேவை ரட்சிப்பு. எண்ணெய் இல்லையே, வெறும் திரிய ஏற்றி வச்சு என்ன பிரயோஜனம்? எரியாது. எண்ணெய் இருந்தாதான் எரியும். நல்லா கவனிக்கணும். நீங்கள் பாவத்தோடு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறவங்க நான் டிஸ்கரேஜ் பண்ணி பேசல, சத்தியத்தை பேசுகிறேன். நீங்க மூப்பர்களா இருக்கலாம், எல்டர்ஸா இருக்கலாம், மியூசிஷியன்ஸா இருக்கலாம், அல்லது நான் என்ன மாதிரி பிரசங்கம் பண்றவங்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், ரைட்டா? ஆனா பைபிள் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லுது. எல்லாரும் எடுங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போமா? வாசிங்க. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு எப்படிப்பட்டது? அருவருப்பானது. போதும் சொல்றீங்களா? துன்மார்க்கனுடைய பலி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இப்ப நம்ம தமிழ்ல சொல்லுவோம், பாவிகளுடைய பலி. 2 மீனிங் ஒண்ணுதான். The sacrifice of wicked people, right? துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு எப்படிப்பட்டது? சத்தமா சொல்லுங்க, எப்படிப்பட்டது? அப்போ என் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவருக்கு தெரியும். நான் இங்க அழகா டையெல்லாம் கட்டிட்டு வந்து பரிசுத்தர் பரிசுத்தரேன்னு பாடலாம். கர்த்தருக்கு தெரியும் நான் பரிசுத்தமானா துன்மார்க்கனா என்று. ஆமாவா இல்லையா? நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க. கீபோர்டு வாசிக்கிறவங்களா இருக்கலாம், அழகா வாசிக்கலாம், ஆனா கர்த்தருக்கு தெரியும் நீ பரிசுத்தமா வாசிக்கிறியா, உன் வாழ்க்கை பாவத்துல கிடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அவர் தானே ஆராதனை பண்றோம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தவர் சொன்னார், இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னிடத்திலே சேருகிறார்கள், இருதயமோ தூர விலகி இருக்கிறது. இருதயம் பாவத்தில் இருக்குது, வாய் பாட்டு பாடுது, அல்லேலூயா அல்லேலூயா என்று பாடுது. கர்த்தருக்கு தெரியும். அப்ப அவர் சொல்லுகிறார், நீ ரட்சிக்கப்படாமல் என்ன ஊழியம் செய்தாலும் அது எனக்கு அருவருப்பான், அது எனக்கு
நீ பிரசங்கம் பண்ற காட்வின் மோசஸா இருக்கலாம், இல்ல நீங்க கமிட்டில இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல பெண்கள் ஐக்கிய சங்கத்துல இருக்கலாம், சண்டே கிளாஸ் டீச்சரா இருக்கலாம், யூத் லீடரா இருக்கலாம், யூத்தா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. நீ கர்த்தருக்கென்று பலினா ஊழியம். நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் வாழ்க்கை துன்மார்க்கத்துல இருக்குமானால் அதை காண்கிற ஆண்டவர் சொல்கிறார், அது எனக்கு அருவருப்பானது. நீங்க நினைக்கலாம், என்ன அழகா பாட்டு பாடுறாங்க, என்ன அழகா மியூசிக் பிளே பண்றாங்க, ஓடி ஓடி ஊழியம் பண்றாங்க. அது மனிதனுடைய பார்வை. கர்த்தர் அந்தரங்கத்தை பார்க்கிற ஆண்டவர் வாழ்க்கையில பாவத்தோடு ரட்சிக்கப்படாமல் எந்த ஊழியத்தை செய்தாலும் கர்த்தருக்கு அது தேவையில்லை. கர்த்தர் அதை அருவருக்கிறார். காரணம், ஊழியம் என்பது பரிசுத்தமானது. ஊழியம் யாருக்கு செய்கிறோம்? பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு செய்கிறோம். அது பாடலா இருக்கலாம், பிரசங்கமா இருக்கலாம், கமிட்டியா இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். We are doing for the holy God. நாம் அதை பரிசுத்தம் உள்ள ஆண்டவருக்கு செய்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே குவாலிஃபிகேஷன் holiness. ரட்சிப்பு இல்லாமல் ஊழியம் செய்யாதிருங்கள், அதான் ஊழியம். அது தேவன் மகிமைப்பட மாட்டார். நிறுத்துவோம் பாட்டை, நிறுத்துவோம் மியூசிக்கை, நிறுத்துவோம் ஊழியத்தை என்று கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். ஆனா கூடவே ஒரு வார்த்தை சொல்றாரு, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். பரிசுத்தவான்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு, அதுக்கப்புறம் நீ கீபோர்டு வாசிங்கன்னா ஆண்டவர் முதல்ல கை தட்டுவார், சூப்பரா வாசிக்கிற மகனே. இரத்தத்தால் கழுவப்பட்டு நீங்க பாட்டு பாடி என் மகன் அழகா பாடுறான் என்று கர்த்தர் சொல்லுவார். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஊழியம் செய்யுங்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுக்காக எந்த ஊழியத்தை செய்தாலும் பரலோகம் கைத்தட்டும். அப்ப இந்த இரண்டாவது கூட்டம் யாருன்னா, ரட்சிப்பை அசட்டை செய்து ஆண்டவரை தேடுகிறவர்கள். ஆண்டவர் தேடும், ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிக்கும், காலையில் எழும்பி ஜெபம், நைட்டு ஜெபம், வீட்டுல குடும்ப ஜெபம் எல்லாம் இருக்கும். அது முடிந்த உடனே பக்கத்து வீட்டு டிவியில என்னெல்லாம் ஓடுதோ அதெல்லாம் நம்ம வீட்லயும் ஓடும். அது நமக்கு தவறாவே தெரியாது. அதான் சொல்றேன், பாவிகளுக்கு பாவம் தப்பா தெரியாது, சொல்றவன் பைத்தியக்காரனா தெரியுமா. எங்க அம்மா அப்பா எனக்கு பைத்தியக்காரியா தெரிஞ்சாங்க. நான் ரசிக்கப்பட்ட பிறகுதான் தெரிஞ்சு, அம்மா எவ்வளவு நாள் அடிச்சுக்கிட்டாங்க நெத்தியா. ஏண்டா இப்படி சிகரெட்டை குடிக்கிற, ஏண்டா இப்படி சினிமா பார்த்து அழியிறேன்னு. ஆனா கண்கள் திறக்கப்பட்டதான் தெரியுது, அம்மா சொன்னதான் ரைட்டு. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்கள்ட்ட அப்பா அம்மா இந்த தப்பை செய்யாத, இந்த காதல் வேண்டாம், இந்த உறவு வேண்டாம், இந்த நம்பரை டெலீட் பண்ணு, இவங்க கூட பழகாதுன்னு சொன்னா நம்ம மேல கோபம் வரும். ஏன் தெரியுமா? ஆத்துமா கண்ணு குருடு. ஆனா அதோட தான் பயிரில் உட்காந்து பாட்டு பாடுது. கர்த்தரும் பாடலை அருவருக்கிறார், கர்த்தரும் மியூசிக்கை அருவருக்கிறார். புத்தி இல்லாத கன்னிகைகள், தெய்வ பிள்ளைகளை கவனிங்க. இப்ப நம்ம சொல்ல போறோம், ஏன் நம்ம ரட்சிக்கப்படும், ஏன் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏன் பிரதர், நம்மலாம் கிறிஸ்தவ குடும்பம் தானே பிரதர் அப்படின்னா, யாரும் பிறவிலிருந்தே பரிசுத்தவான்கள் கிடையாது. நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன், ஸ்டோரியில பைபிள்ல இருந்து சொல்றேன், நல்ல கவனிங்க, உங்களுக்கு புரியும். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் தம்முடைய சாயலில் படைத்தார், பரிசுத்தமாய் உருவாக்கினார். அவளுக்குள் ஓடின இரத்தம் பரிசுத்தம் உள்ளது. என்ன கவனிக்கிறீங்களா? இப்ப இந்த ஏவாள் அந்த பழத்தை, கனியை வாங்கி புசித்த உடனேயே நாம் எதை புசித்தாலும், உணவா இருக்கலாம், மெடிசனா இருக்கலாம், எதை சாப்பிட்டாலும் அது நம்முடைய இரத்தத்தில் தான் போய் கலக்கும். அதே போல ஏவாள் அந்த பழத்தை வாங்கி புசித்த அடுத்த வினாடி இவளுடைய இரத்தம், it became a corrupted blood, பாவ இரத்தமாய் மாறி போயிற்று. ஆதாமுக்கும் கொடுத்தால், ஆதாமும் புசித்த உடனே இரத்தம் பாவமாய் மாறின உடனே ஸ்வாபங்கள் மாறும். அதை கவனிக்கணும். அது வரைக்கும் they were so innocent, குழந்தையை போல இன்னசென்ட், ஒண்ணுமே தெரியாது. அந்த இன்னசென்ஸை தான் சாத்தான் பயன்படுத்திக்கிட்டான். இதை புசிக்க வேணாம்னு சொன்னாரா? ஆமா புசி, அப்பதான் நீ தேவர்களை போல ஆவா. இல்ல நான் புசிக்க மாட்டேன் சொல்ல தெரியல. காரணம், குழந்தையை போல கள்ளம் கபடில்லாத இருதயத்தோடு இருந்தவர்கள் இப்பொழுது அந்த கனியை புசித்த அடுத்த வினாடி பாவம் இரத்தத்தில் கலந்த உடனே குணங்கள் மாறுகிறது. இப்ப உங்களுக்குள்ள ஒரு பயம் வருது, கில்ட்டி கான்சியஸ் வருது. ஆண்டவர் வரப்போறாருன்னு தெரிந்த உடனே ஓடி போய் ஒளிய வேண்டும் என்கிற திருட்டு புத்தி வருகிறது.
சரி, ஆண்டவர் கூப்பிட்டாரு, வந்து நின்றுட்டாங்க. அப்பா, ஆமா ஆண்டவரே, தெரியாம பண்ணிட்ட ஆண்டவரே என்று சொல்லுவதற்கு பதிலாய் அடுத்த ஒரு பாவம் இவர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. செய்த தவறை ஒத்துக்கொள்வதற்கு பதிலாக ஒருவர் மேல் ஒருவர் பழி சுமத்தினார்கள். நான் இல்ல, அந்த சர்ப்பம் தான் வஞ்சித்தது, நான் இல்ல, நீர் கொடுத்த ஏவாள் தான் இதை வஞ்சித்தாள் என்று, ஆமாம் செஞ்சது தப்புதான் என்று ஒத்துக்கொள்ள மறுத்து பழியை அடுத்தவர்கள் மேல் போடுகிற ஒரு தப்பான, ஒரு பாவமான இருதயம், சுவாபம், கேரக்டர் அவர்களுக்குள்ளே உருவாக்கிற்று. இப்ப ஆண்டவர் இவர்களை ஆடையை உடுத்தி துரத்தினார். சரியா கவனிக்கணும். இப்போ இந்த ஆதாமும் ஏவாளும் உடல் மூலமாய் இணைந்து காயின் ஆபேலை பெற்றார்கள். ஆதாம் ஏவாளை கர்த்தர் அப்படி உருவாக்கல, தன் கரத்திலே உருவாக்கினார். இப்ப இவர்கள் இருவரும் இணைந்து குழந்தை பெற்றார்கள். இப்ப அந்த காயினுக்குள்ளும் ஆபேலுக்குள்ளும் ஓடுகிற ரத்தம் 100% ஆதாமின் ரத்தம். ஆதாமுடைய ரத்தம் எப்படி பாவமா இருந்து அவன் பொய் சொன்னானோ, ஓடி ஒளிஞ்சானோ, அடுத்தவன் மேல பழி சுமத்துற ஒரு கெட்ட ரத்தமாய் மாறி போயிடுச்சு. அந்த ரத்தம் இப்பொழுது மகனுக்குள்ளே வருகிறது. இந்த காயின் ஆபேலுடைய பலி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதை அறிந்து தன் சொந்த சகோதரன் மேல் பொறாமை கொண்டான். பொறாமையை உருவாக்கிற்று, கோபத்தை உருவாக்கிற்று, கொலை செய்தான். இப்படிப்பட்ட பாவத்தை அவனுக்குள் உண்டாக்குனது எது? தகப்பனுடைய ஜீன், தகப்பனுடைய பாவ ரத்தம் அவனை பாவியாய் மாற்றி போட்டது. இப்ப கவனிக்கணும். இப்படித்தான் அந்த ஆதாமுடைய சந்ததியிலே இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம். நம்ம அப்பாவை அப்படியே ரிவர்ஸ் போனா, எங்க அப்பா, அவங்களுடைய அப்பா, தாத்தா, அவர் யாரு, அவங்க அப்பா யாரு, அவங்க அப்பா யாரு, அப்படியே ரிவர்ஸ்ல போனா கடைசியில் நம்ம எல்லாருக்கும் ஆதாம் வந்து நிற்பான். ஆகவேதான் இன்றைக்கு பிறக்கிற பிஷப்புக்கு பிறக்கிற குழந்தையா இருக்கலாம், காட்வின் மோசஸ்க்கு பிறக்கிற குழந்தையா இருக்கலாம், யாருடைய குழந்தையா இருந்தாலும் பிறக்கிற அத்தனை குழந்தைக்குள்ளும் ஆதாமின் DNA இருக்கிறது. ஆதாமுடைய DNA இருக்கிறபடினால் தான் சிறு குழந்தைகள் பொய் சொல்றாங்க. யார் கத்துக் கொடுத்தீங்க குழந்தைக்கு பொய்ய? யாருங்க கத்துக் கொடுத்தீங்க? சிறு பிள்ளைகள் பொய் சொல்லுகிறார்கள், சிறு பிள்ளைகள் அடம்பிடிக்கிறார்கள், சிறு பிள்ளைகள் கோபப்படுறாங்க, சிறு பிள்ளைகள் திருடுகிறது. யார் கற்றுக் கொடுத்தா? யாரும் கற்றுக் கொடுக்கல. உள்ளே ஓடுகிற ரத்தம். அதே ரத்தத்தோட தான் பிள்ளைய சண்டே கிளாஸ்க்கு அனுப்புறோம், அந்த பிள்ளை வளருது. அதே ரத்தத்தோட தான் பிள்ளை நம்ம டீனுக்கு அனுப்புறோம், அதே ரத்தத்தோட தான் பிள்ளை யூத்துக்கு அனுப்புறோம், அதே ரத்தத்தோட தான் பிள்ளை கல்யாணம் ஆகுது, அதே ரத்தத்தோட இவள் ஒரு குழந்தை பெறுகிறாள். இந்த ரத்தம் பிறவிலிருந்தே நமக்குள்ளே ஆதாமுடைய DNA இருக்கிறபடியினால்தான் நாம் ஒரு பக்கம் ஜெபம் பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம், எல்லாம் பண்றோம், மறுபக்கத்திலே பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பாவம் என்று நமக்கு உணர்த்தாத காரணம் ஆதாமின் DNA. சின்ன வயசுல அவங்க அந்த குழந்தை வந்து பொய் சொல்லுது, ஏமாத்தது, சாக்லேட்டை கையில பிடுங்கன்னா கோபம் வந்து அடிக்குது, கிள்ளுது. ஸ்கூலுக்கு போனா பக்கத்து பெண்ணை தூக்கிட்டு ஓடி வந்துடுது, திருடிட்டு வந்துடுது. இதான் சிறு சிறு பாவங்கள். ஆனால் வளர 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 அதே பையன் இப்ப 20 வயசு வந்துட்டான்னு பாத்தீங்கன்னா கூடவே பாவம் பெறுகிறது. இப்ப ரவுடியா மாறுறான், கொலைகாரனா மாறுறான், கூலிப்படையா மாறுறான், விபச்சாரக்காரனா மாறுறான், திருடனா மாறுறான், கொள்ளக்காரனா மாறுகிறான். யார்? 15 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோண்டு இருந்த குழந்தை தான் 20 வயசுல இவ்வளவு பாவத்தை செய்யறதா இருக்குது. இடையில யாரும் பாவத்தை இன்ஜெக்ட் பண்ணல, யாரும் பாவத்தை நமக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணல. உள்ளே ரத்தத்தில் அடங்கி இருக்கிறது பாவம், வெளிப்பட ஆரம்பிக்கிறது வித்தியாசமாய் வித்தியாசமாய். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தை காண்பதில்லை. ஆதாமுடைய சுவாபத்தில் தான் தாய் கர்ப்பத்திலே பிறக்கிறோம். திரும்ப சொல்றேன், உங்க அப்பா அம்மா 2 பேரும் ரெவரண்டா இருந்தா கூட நீங்கள் குழந்தையாய் பிறந்தால் நீங்கள் ஆதாமின் ரத்தத்தோடு தான் பிறக்கிறீர்கள். ஆகவேதான் பூமியிலே பிறந்த அத்தனை மனுஷனும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தை காண்பது இல்லை என்று மத்தேயு 3:3 யோவான் 3:3 இயேசு நமக்கு சொன்னார். மறுபடி பிறப்பது என்றால் என்ன? அதான் ரட்சிப்பு, அதான் ரட்சிப்பு. என்னோட வாழ்க்கை சொன்னேன் இல்லையா, 66 ஆகஸ்ட் 22 பிறந்தேன். எங்க அம்மா வயிற்றுல ஆதாமுடைய சுவாபத்தோட பிறந்தேன். 92 ஜனவரி 14 நான் இயேசுவுக்குள் பிறந்தேன், கிறிஸ்துவின் பிள்ளையாய் பிறந்தேன்.
மறுபடி பிறந்தேன். இந்த அனுபவம் இருக்கிறவன் தான் புத்தி உள்ளவன். புத்தி உள்ளவன். ஆதாமுடைய 12 மணி நேரம் ஜெபம் பண்றேன் பிரதர். பைபிள் குவிஸ் வச்ச நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். பைபிள் அத்தனை சாப்டர் மனப்பாடமா சொல்லுவேன். இது உனக்கு பரலோகம் கொண்டு போகாதையா. நான் உங்களை ஏமாத்த விரும்பல. ரட்சிப்பு இல்லாமல் பரலோகம் இல்லை. ரட்சிப்பு இல்லாமல் பரலோகம் இல்லை. இன்று உங்கள் மன கண்களை கர்த்தர் திறப்பாராக. சில வசனங்களை எனக்காக நீங்க வாசித்து உதவி செய்யணும். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம். வெளிப்படுத்தல் ரெவல்யூஷன் சாப்டர் 21 verse 24. 21 24 வாசிக்கலாமா சத்தமா? ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். கைகளை வைத்து போதும் 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 கைகளை வைத்து கர்த்தர் மகிமைப்படுங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் என்ன பாருங்க, பரலோகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். யாரு? அப்ப இதுக்கு தான் இயேசுநாதர் வந்தார். பைபிள் சொல்லுது. அப்ப நாங்களாம் ரட்சிக்கப்படணுமா? நாங்களாம் கிறிஸ்தவங்கள். ஒரு பயலும் கிறிஸ்தவம் கிடையாது. கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் nobody can be a Christian. ஒரு பயலும் கிறிஸ்தவனாக முடியாது. கிறிஸ்துவை உள்ளே வைத்து Christ is in me. அவன் தான் கிறிஸ்டியன் என்றோம். கிறிஸ்தவன், கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்தவன். நல்லா 2-3 வசனத்தை வாசிக்க போறோம், சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு நல்லா புரியும். நான் அழகா பொறுமையா உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். முதல் வசனம் யோவான், எல்லாம் எடுத்துங்க. ஜான் 1:12. யோவான் 1 அதிகாரம் 12 வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து, நான் ஏன் உங்களை எல்லாரும் வாசிக்க சொல்றேன்னா, நீங்க வாசிக்கும் போதும் அது உங்களுக்கு புரியும், உங்களுடைய இருதயத்துக்குள்ள இறங்கும். அதுக்கு தான் வாசிக்கலாமா? 1 2 3. அன்றியும் அவன் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்று கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா இப்ப என்ன கவனிங்க. அன்றியும் அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். என்ன விசுவாசம் அப்படின்னா என்ன விசுவாசம்? இயேசு எனக்காக இந்த பூமிக்கு பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நம்ம தான் பாவி, நான் தான் பாவியா இருந்தேன். அப்போ நாங்கள் என்று இங்க எடுக்க கூடாது, நான் என்று எடுக்கணும். For me. Jesus came for me, he died for me, he rose again and he will be coming back for me. எனக்காக வருவார். இயேசு என் ஆண்டவரே, நீர் எனக்காக இந்த பூமிக்கு வந்தீர், என் பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்தீர், எனக்காக ரத்தம் சிந்தி மரித்தீர், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தீர். உம்மை, அடுத்த வார்த்தை சொல்லுது, அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை சகோதரர்கள் பேச மாட்டீங்களா? அவரை ஏற்று கொண்டவர்கள். சொல்லுங்க அந்த வேர்டை. இப்ப பாருங்க, அவரை பக்கத்துல வச்சு பாட்டு பாடுறவன் இல்லை, அவரை பக்கத்துல வச்சு மியூசிக் போடுறவன் இல்லை, அவரை பக்கத்துல வச்சுட்டு பிரசங்கம் பண்றவன் இல்லை, அவரை பக்கத்துல வச்சுட்டு ஊழியம் பண்றவன் இல்ல. அவரை உள்ளத்தில் accepted him as a personal savior. அவரை உள்ளத்தில் இயேசுப்பா எனக்குள்ளே இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுறேன்னு சொன்னீரே, இன்று என் இருதயத்தை திறக்கிற எனக்குள்ளே வாங்க என்று அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அவங்க மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். அல்ல கவனிங்கய்யா. இந்த பைபிள் யாருக்கு சொந்தம் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இதில் உள்ள அத்தனை வாக்குத்தத்தங்களும் சொந்தம். காரணம், இது தகப்பனுடைய உயில். தகப்பனுடைய உயில் யாருக்கு சொந்தம்? பிள்ளைக்கு தான் சொந்தம். நம்ம வாக்குத்தத்தம் எல்லாம் மனப்பாடம் பண்ணி கர்த்தர் சொன்னார், கர்த்தர் நான் உன்னை விட்டு விலகுவதில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது உங்களுக்கு அல்ல, ரட்சிக்கப்படாதவனுக்கு அல்ல, புத்தி இல்லாதவனுக்கு அல்ல. அது இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் சொந்தம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். அதுல பவுல் சொல்றாரு பாருங்க, 29ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால், ஆப்ஷன் தான், நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா அப்படின்றார். இருந்தால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. சார், ரட்சிக்கப்படாம அந்த பைபிளை நீங்க வாசித்து பிரயோஜனம் இல்லை சார், இது உங்களுக்கு பலிக்காது சார்,
இது அப்பா பிள்ளைக்கு எழுதி கொடுத்த உயில் சார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் இந்த வாக்குகள் அத்தனையும் சொந்தம், சுதந்திரம் கிளைம் பண்ண முடியும். அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார். சரி, இப்ப அவர் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டமா? உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள், நல்ல கவனி அந்த வேர்டு, ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ? அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு மணிக்கணக்கா ஜெபம் பண்றவன் இல்லை. அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். எதைத்தான் சொல்றேன், மறுபடியும் பிறந்துட்டோம். ரட்சிக்கப்படும் போது நான் இங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், கிறிஸ்துவுக்குள் பிறந்து விட்டேன். பழையகள் எல்லாம் ஒளிந்து போச்சு, தானாவே போயிடுச்சு, எல்லாம் புதிதாயிடுச்சு. நான் இயேசுவின் பிள்ளை, இந்த வாக்கு தத்தங்களுக்கு சுதந்திரவாளி. ஆகவே இந்த என்னுடைய தகப்பனை குறித்து நான் பிரசங்கித்துக் கொண்டு வருகிறேன். சரிங்களா? ரைட். இப்போ இயேசுவை நாம் உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுகிறோம். இப்போ இன்னும் 2 வசனத்தை வாசிப்போம். 1 ஜான் 1 யோவானுக்கு வாங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பியூட்டிஃபுல் வெர்சஸ் பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்கலாமா? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். பிரதர், அண்ணே, தம்பி, ஐயா, அக்கா, தங்கச்சி, பிள்ளையே, வாலிப தம்பிமாரே, கூட்டத்தை நடத்துற வாலிபனே, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஜீவன் இல்லாதவன், அந்த வேர்டு எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதன நமக்கு யார்? அது நிறைய நல்ல கவனிங்க. நிறைய இடத்துல நம்ம இன்னும் ஆண்டுக்குள்ள வராம இருக்க காரணம் என்ன தெரியுமா? இந்த பைபிள்ல இருக்கிற நமக்கு, நாம், வி, அஸ் அப்படிங்கிற போடுற இதெல்லாம் படிச்சுட்டு தான் நம்மால் நினைச்சுக்கிட்டான் நமக்கு. உதாரணமா ஒரு குடிகாரன் செத்து போயிருப்பான், குடியனா இருப்பான். 2 பேர் சேர்ந்து தான் குடிப்பானுங்க, லாரலும் ஆடியும், 2 குடியும். அதுல 1 போயிடுச்சு முதல்லயே. அந்த நண்பன் இவருடைய இறப்புக்கு இவரு ஃபுல் தண்ணியில வந்து நிற்பார், அங்க தள்ளாடிக்கிட்டு நிற்பார். ஏமா மச்சான் போயிட்டியாடா மச்சான், ஒன்னா சரக்குன்னு சொல்ல மாட்டேன், அசிங்கமான வார்த்தை, லோக்கலா இருக்கு. ஒன்னா குடிச்சோமே, ஒன்னா சிக்கன் 65 தின்னமே, மச்சான் விட்டு போயிட்டியே, இனி யாரு கூட நான் உட்காந்து குடிப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இப்ப ஐயர்வாள் அடக்கம் பண்ணணும்ல, அவர் ஒரு புக் வச்சிருப்பார், அடக்க ஆராதனை புத்தகம். நித்திரை அடைந்தவர்களை குறித்து நாம் அஞ்ஞானிகளை போல கவலையற்று இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக் கொள்ளப்படுவோம். மேகமல்ல ஆண்டவராக இயேசு கர்த்தர் வரும்பொழுது மீண்டும் இவரை முகமுகமாய் காண்போம், இந்த வார்த்தையினாலே ஒருவர் தேற்றுவோம் அப்படின்னு இந்த குடிகாரன் யோசிப்பான். ஓ அப்பா, நம்ம மச்சான் வருவான். ஆண்டவர் வரும்போது என்ன பண்ணார்? மச்சான கூட்டு வருவான். அப்போ நம்ம குடிக்கிறது தப்பே இல்லை. இவ்வளவு குடிகாரம் மச்சானே ஆண்டவர் வரும்போது வருவார்னு ஐயர் சொல்றாருயா. அவன் ஃபுல்லா குடிக்கிறான், நம்ம அப்பப்போ குவாட்டர் தானே குடிக்கிறோம். அப்ப நமக்கு பரலோகம் நிச்சயம். அவன் இந்த கூமுட்டை, அதனாலதான் புத்தி இல்லாதவன்னு சொல்லுது பைபிள். இந்த கூமுட்டை அதை நம்பிட்டு இந்த அடக்காரனை முடிஞ்சோன்னா நேரா டாஸ்மாக்கு போகுது. ஏன்? எப்படி இருந்தாலும் கிறிஸ்துவோடு கூட எழும்புவோம், கிறிஸ்துவோடு கூட வருவோம். லூசு பயல, நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். யார் நமக்கு? முதல்ல நான் சொன்னேன், சர்ச்சுக்குள்ள யார் இருந்தா சொல்லுங்க. இந்த நிருபங்கள்லாம் யாருக்கு எழுதப்பட்டுச்சு? சபைகளுக்கு. யாருக்கு எழுதப்பட்டுச்சு? சபைகளுக்கு எழுதப்பட்டுச்சு. சபையில இருக்கிறவனை பார்த்தா ஆண்டவர் யோவான் எழுதுறாரு, கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். தட் இஸ், ரட்சிக்கப்பட்டவனை பார்த்து சொல்றாரு, கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். காரணம், அவர் இந்த ஜீவனுக்குள்ளதான் உள்ள உட்கார்ந்து இருக்கிறார். ஏற்றுக்கொண்டல இப்ப உள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இப்ப இயேசு இல்லாதவன் ஜீவன். ஜீவன்னா உயிர் இல்ல, நித்திய ஜீவன், எட்டர்னிட்டி, பரலோக வாழ்க்கை. நித்திய ஜீவனை குறிக்க நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் ஆண்டவர் சொன்னார். அப்ப இயேசு உங்களுக்கு இல்லாத பொழுது நீங்கள் மரித்தால் அல்லது இயேசுவின் வருகை வருமானால் நீங்கள் பரலோகம் போவது இல்லை என்று
கர்த்தருடைய நாமத்தில் தேவ ஊழியக்காரனை தெளிவாய் நான் சொல்லுகிறேன். உங்களை ஏமாற்ற விரும்பல சார். இன்று இரவு அந்த ஜீவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்ல கவனிக்கணும், இன்னும் 2 வசனம் இருக்கு, அழகான வசனம். இப்ப இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், இந்த ஜீவன் எனக்கு குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். ஒரு கேப்சூல் இருக்குது, ஒரு மெடிசன் கேப்சூல் இருக்குல்ல பிளாஸ்டிக்ல, அந்த கேப்சூலுக்குள்ள மெடிசன் பவுடர் இருக்கும். இப்ப நான் அந்த கேப்சூலை முழுங்குறேன், அந்த கேப்சூலும் எனக்குள்ள போயிடுது, உள்ள இருக்கிற மெடிசன் பவுடரும் எனக்குள்ள போயிடுது. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு எனக்குள்ளே வருகிறார், அவருக்குள் இருக்கிற நித்திய ஜீவனும் எனக்குள்ளே வருகிறது. ஆகவே இப்ப பைபிள் கடைசியில் ஒரு வார்னிங் கொடுக்குது, அதை வாசித்து முடிச்சிருமா? அப்படி வெளிப்படுத்தலுக்கு வாங்க. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கடைசி புத்தகம் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம். முதல்ல 21க்கு வாங்க. 21, 27 ரெவலேஷன் 21:27 வாசிக்கலாமா? தீட்டு உள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை, பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். பாத்தீங்களா சார்? வீட்டு ஓனர் எழுதி வைக்கிறாரு சார், நான் சொல்லல. வீட்டு ஓனர் சொல்றாரு யார் என் வீட்டுக்குள்ள வர முடியும்னு. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம், ஜீவ புஸ்தகம், புக் ஆஃப் லைஃப், அதில் எழுதப்பட்டது மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். இப்ப அப்படி 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 20ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்க, 20:15. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இதான் முடிவு. ரட்சிக்கப்படாம இருந்தா அந்த நேரத்துல என் உயிர் போனா, அந்த நேரத்துல இயேசு வந்து விட்டால் பைபிள் சொல்லுது என் ஆத்துமா 100% அக்கினி கடலில் தள்ளப்படும். இந்த பைபிள் சத்திய வேதாகமம், இது பொய் சொல்லாது. இப்ப யோசிச்சு பாருங்க, அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு போவன் யாரு போடணும்? ரட்சிக்கப்பட்டவன் போடணும். உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்குதா சார்? உங்க பேர் இங்க சர்ச்சுடைய ரெக்கார்ட்ஸ்ல இருக்கலாம், உங்க ஆதார் கார்டுல இருக்கலாம், பாஸ்போர்ட்ல இருக்கலாம், ஐடி கார்டுல இருக்கலாம், பேன் கார்டுல இருக்கலாம், 1008 ஐடி கார்டுல உங்க நேம் இருக்கலாம். ஜீவ புஸ்தகத்துல இருக்குதா? உங்க பாஸ்போர்ட்ல இருக்கிற பேர் உனக்கு கல்லறியோட முடிஞ்சு போயிடும். நீ பூமியில வச்சிருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கல்லறையோட செல்லாமல் போகும். ஆனால் கல்லறைக்கு அதுக்கு அப்புறமும் உனக்கு செல்லணும்னு சொன்ன ஒரே ஒரு புக் இருக்குது, அழியாத புத்தகம், ஜீவ புஸ்தகம். நான் எப்ப இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டேனோ, நான் விசுவாசிக்கிறேன், அந்த 92 ஜனவரி 11 மணி இருக்கலாம். ஆண்டவரே இயேசுப்பா, நான் ஒரு பாவி, என்ன மன்னிங்க இயேசுப்பா, ரத்தத்தால கழுவி என்ன பரிசுத்தப்படுத்துங்க, எனக்குள்ளே வாரும். உண்மையா நான் கூப்பிட்டு அடுத்த நிமிஷம் சொன்னேன், வெளிச்சம் இறங்குச்சுன்னு. இயேசு எனக்குள்ளே இறங்கின அடுத்த வினாடி அவர் தம்முடைய ஜீவ புஸ்தகத்திலே காட்வின் மோசஸ் அழகாக எழுதி 12/1/92 என்ன டைம் எனக்கு தெரியல, என்ன டேட் எனக்கு மறந்து போச்சு. அந்த டேட்டை எழுதி, டைமை எழுதி, மினிட்ஸ் எழுதி, செகண்ட்ஸ் வரைக்கும் ஆண்டவர் எழுதி தன் கையெழுத்தை போட்டிருக்கிறார். ஆகவே நான் மரணத்துக்கு பயப்படுவது கிடையாது, வருகைக்கு நான் பயப்படுறது கிடையாது. ஆயத்தமா இருக்கிற, எந்த நிமிஷம் மரித்தாலும் ஜீவ புஸ்தகத்தின் பெயர் இருக்கிறது. ஆகவே தைரியமா இந்த பூமியில வாழ முடியுது. இவன் தான் புத்தி உள்ளவன், புத்தி உள்ளவன், புத்தி உள்ளவன். உலக பிரகாரமா புத்தி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சொல்லி முடிச்சிடுறேன், இந்த ரிட்டையர்ட் ஆக போறவங்களை பாருங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்த 26 ஜூன்ல நான் ரிட்டையர்ட் ஆயிடுவேன் பிரதர். அவர் ஜனவரி வந்துடும். இன்னும் 5 மாசம் தான் இருக்குது, இன்னும் 4 மாசம் தான் இருக்குது, இன்னும் 3 மாசம், அடுத்த மாசம் இந்நேரம் நான் ரிட்டையர்ட் ஆயிருப்பேன் என்று ஏற்கனவே முன் அறிவிக்கப்பட்ட ரிட்டையர்மெண்ட் டேட். உங்களுக்கு ஜாயின் பண்ணும் போதே தெரிஞ்சிடும் என்னைக்கு நம்ம ரிட்டையர்ட் ஆக போறோம். முன் அறிவிக்கப்பட்ட ஒரு ரிட்டையர்மெண்ட் டேட்டுக்கு உங்களுக்கு பிளான் பண்ணுவாங்க. எப்படின்னா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், இவ்வளவு பணம் வரும், யார் வீட்டுல கடைசி வரைக்கும் ஓட்டலாம், மூத்த மகா வீட்டுக்கு போலாமா,
இளைய மகா வீட்டுக்கு போலாமா, பையன் வீட்டுல தங்கலாமா என்று யோசிப்பார்கள். யோசிப்பாங்க. மூத்த மகன் நல்லவதான், மருமக கொடுமைக்காரி, அவன் மூஞ்சி தூக்குவா, வேண்டாம். இளைய மகன் நல்ல பாசமான, மருமகளும் நல்ல பிள்ளைதான், பாடு அதுகளே கஷ்டப்படுதுங்க, அதுகளுக்கு போய் நம்ம பாரமா உட்காரணுமா, வேண்டாம். அப்ப என்ன பண்ணலாம்? சரி, வர்ற பணத்தை வச்சு நம்ம ஒரு வீட்டு வாடகை எடுத்து மீதி ஒரு 5 லட்சத்தை பேங்க்ல போட்டு அதுல வர்றதை வச்சு சாப்பிட்டுட்டு யாருக்கும் பாரம் இல்லாம வாழ்ந்துடலாமா என்று ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எங்க வாழணும், எப்படி வாழணும் என்று பிளான் பண்றவன் அவன் யோசிக்கிறான், நான் அறிவாளி. அப்கோர்ஸ் அது தப்பு கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், ஏற்கனவே முன் அறிவிக்கப்பட்ட ரிட்டையர்மெண்ட் இவ்வளவு பிளான் பண்றியே, திடீர்னு ஹார்ட் அரெஸ்ட் ஆச்சுன்னா ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு ரிட்டையர்ட் ஆகுமே, எந்த வீட்டுல தங்கணும்னு முடிவு பண்ணிருக்கியா? அவன் தான் அறிவாளி. திடீர்னு இயேசு வந்தா கூட பறந்து போகணுமே ஆயத்தமா இருக்கிறியா? அவன் தான் அறிவாளி. அவன் தான் புத்தி உள்ள கன்னிகை. நீங்கள் யார்? ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். கதவு அடைக்கப்பட்டதா? கிருபையின் காலம் அடைக்கப்பட்டது. தேவனுடைய ஆவி மனுஷனோடு என்றென்றைக்கும் போராடாது. ஆதியாகமம் 3:6 அது வாசிக்கும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மகனே ரட்சிக்கப்படு, அவனே மனம் திரும்பு, அவனே பாவத்தை விட்டு வெளியே சொல்ல மாட்டார் சார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். வாசல் திறக்கப்பட்ட வாசலை தேவன் எப்பொழுது அடைப்பார் என்று தெரியாது. பாட்டு பாடுறவர்கள் திறவண்ட வாசல் அடைபடும் முன் என்று பாட்டெல்லாம் பாடுறோம். நம்ம மேல ரட்சிக்கப்பட்டோமா? நம்ம ஆத்மாவுக்கு சேவ் பண்ணிட்டோமா? நம்ம ஆத்மாவுக்கு இடம் ரெடி பண்ணிட்டோமா? பண்ணிட்டா நீங்க தான் கர்த்தருடைய பார்வையிலே, பூமியிலே, பரலோகத்தின் பார்வையிலே, உலகத்திலே புத்திசாலி நீங்கள் தான். உங்களை குறித்து பரலோகம் கைத்தட்டி மகிழும். 2வது, நீங்க தான் இந்த பூமியில கர்த்தருடைய பிள்ளைகள். இதில் எழுதப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளிகள் நீங்கள். 91ஆம் சங்கீதம், 121ஆம் சங்கீதம், ஆபத்து காலம் வந்துச்சுன்னா என்ன எத்தனை தடவை வாசிக்கிறோம். இதெல்லாம் யாருக்கு? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சொந்தம். கிளைம் பண்ணலாம். இந்த பூமியில ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்ம இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு யாமே இஸ்ரவேல், ரட்சிக்கப்பட்டவன் தான் இஸ்ரவேல், ரட்சிக்கப்பட்டவன் தான் இஸ்ரவேல். இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை நான் ஏமாத்த விரும்பல. ஏதோ என்னைக்கோ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறோம், நல்ல ஒரு ஆசீர்வாதமா பேசிக்கணும், அது என்னுடைய வரலாற்றுல கிடையாது. கர்த்தர் சொல்றதை சொல்லிட்டு போற ஆள் நான். என்னுடைய பிள்ளைகளை எவ்வளவு நாள் உங்களை நீங்களே ஏமாத்த போறீங்கன்னு தெரியல. இன்று இரவு உங்கள் மனக்கண்கள் திறப்பதாக. நல்லா ஜெபம் பண்றேன். பைபிள் ஆகவே நான் எனக்கு பரலோகம் நம்பாதீங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் ஒரு அங்கிள் இறந்து போயிட்டார். நான் அங்கே போனால் அந்த வீட்டில் தங்குவது உண்டு. ஆன்ட்டி எனக்கு ஃபோன் பண்ணி அழுதாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆன்ட்டி நான் திருப்பி அந்த பக்கம் ஊழியத்துக்கு வரும்போது நான் உங்களை வந்து பார்க்குறேன் என்று சொல்லி அந்த வீட்டுக்கு போனேன். ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்க போனேன். அப்போ அந்த ஆன்ட்டி என்ற ஒரு வார்த்தை கேட்டாங்க. அவங்க ரிட்டையர்டு ஹெச்எம், ரிட்டையர்டு ஹெட்மிஸ்ட்ரஸ். அவங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, தம்பி அங்கிள் பரலோகம் தானே போயிருப்பாரு அப்படின்னு கேட்டாங்க. இது எனக்கு எப்படி தெரியும்? அந்த தோத்திரம் தம்பி, வாங்க தம்பின்னு காப்பி கொடுப்பாரு, இதுதான் எனக்கு தெரியும். அவர் ரட்சிக்கப்பட்டவரா இல்லையா, ஆத்மா எங்க இருக்குது, ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் இல்லாண்டி போயிருக்க மாட்டான்னு சொன்னா இந்த அம்மா செத்து போயிருக்க மாட்டாரான்னு செத்து போச்சுன்னா அப்ப நான் மம்பாய் ஆமான்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. டோட்டலா மண்டையாட்டினா ஆட்டணும். நல்ல வேலை அந்த ஆன்ட்டியே எனக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? பாவமான ஒரு பாயிண்ட். ஏன் கேட்க தம்பி, அங்கிள் 20 வருஷமா செக்ரட்டரியா இருந்தாங்க. இதைத்தான் சொல்லுகிறேன், புத்தி இல்லாதவர்கள் 20 வருஷம் செக்ரட்டரியா இருந்தா பரலோகம். பைபிள் இல்லையே. ரட்சிக்கப்பட்டவர் அந்த வெளிச்சத்தில் நடப்பார்கள். ஜீவனை உடையவன் அல்ல பிரவேசிப்பான். செக்ரட்டரி அல்ல, ட்ரெஷரர் அல்ல, காட்வின் மோசஸ் அல்ல. இப்படி உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு, நான் யாருக்கு எந்த கெடுதி பண்ணல, நான் ஏழைக்கு இறக்கம் பண்றேன், நான் மனசுல கூட யாருக்கு தீங்கு நினைக்கல, எல்லாரும் நல்லா இருக்குன்னு ஜெபம் பண்றேன், ஆகவே எனக்கு பரலோகம் இல்ல சிஸ்டர். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படாமல் பரலோகம் இல்லை. புரிந்து கொள். அந்த இயேசுவின் ரத்தம் ஸ்கிரீன், அந்த ஸ்கிரீனை புகுந்து அந்த பக்கம் வந்தாதான் பரலோகம். அதுக்கு தானே இயேசு அவ்வளவு கஷ்டப்பட்டு ரத்தம் செஞ்சினார், நம்மை பாவங்களை கழுவுவதற்காக. யோசிங்க, நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? புத்தியுள்ள கூட்டமா
புத்தியற்ற கூட்டமா என்று நீங்கள் எல்லாரும் நீங்கள் புத்தி உள்ள கூட்டத்துக்கு மாறும்படி நான் விரும்புகிறேன். கர்த்தரும் விரும்புகிறார். எழுமினோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனமா இருங்க. கண்களை மூடி நீங்கள் ஆண்டவரும் நீங்களும் உறவாடுகிற நேரம் ஒரு 2 நிமிடம் நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க. நீங்க கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பாரே, ஆனால் புத்தி இல்லாத கன்னிகைகளை போல இதுவரை நீங்கள் நடந்திருக்கலாம். ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன், ஆகவே நான் பரலோகம் போயிருவேன் என்று உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டிருந்தால் கர்த்தருடைய நாமத்தினாலே இன்னைக்கு உங்களோடு ஆவியானவர் பேசி இருக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்து இல்லாமல் பரலோகம் இல்லை. கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இந்த இரவில் ஆண்டவரே, என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து ஆதாமுடைய குணத்தோடையே நான் இருக்கிறேன்ப்பா. மறுபடி நான் இதுவரைக்கும் பிறந்ததில்லை. எனக்கு ஒரே பர்த்டே தான் இருக்குது. மறுபடி பிறந்த அனுபவம் எனக்கு இல்லை. இன்றைக்கு நான் மறுபடியும் பிறக்க விரும்புகிறேன். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தை காண்பது இல்லை என்று சொன்னேன். ஆதாமுடைய சீடு, ஆதாமுடைய வித்து, ஆதாமுடைய டிஎன்ஏ எனக்குள்ள இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆண்டவரே, பரிசுத்தமா வாழ முடியலையே, அப்பப்ப பாவத்துல விழுந்துடுறேன், தடுமாறிக்கிட்டு இருக்கிறப்பா. இன்றைக்கு முற்றுமுடிய உம்முடைய பிள்ளையாய் மாற நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளையாய் மறுபடி பிறக்க விரும்புகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. என் பாவங்களெல்லாம் மன்னிங்க. என் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்பீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே, என் பாவங்களெல்லாம் மன்னிங்கப்பா. எனக்கு பாவம் இல்லை என்பேனே, ஆனால் என்னை நானே வஞ்சிக்கிறவனா இருப்பேன். சத்தியம் எனக்குள்ள இராது. ஆனால் என்னுடைய பாவங்களெல்லாம் நான் அறிக்கையிட்டார். எல்லா அநியாயங்கள் நீங்க என்னை சுத்திகரிப்பதற்கு நீர் நீதி உண்மையும் உள்ளவராய் இருக்கிறேன். இயேசுவே, உடைய இரத்தத்தினால் என் பாவங்களெல்லாம் கழுவி என்னை சுத்திகரியும் என்று ஒப்பு கொடுக்கிறவங்க நல்ல கைகளை உயர்த்தி சொல்றீங்களா? ஆண்டவரே, வாயை திறந்து பேசுங்க பார்ப்போம். நீங்க பேசணும் பிரதர், உங்களுக்கு நீங்க தான் பேசணும், நான் பேச முடியாது. சிஸ்டர், உங்களுக்கு நீங்க தான் பேசணும், நான் பேச முடியாது. இயேசுவே, உங்களுடைய இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி என்னை உடைய பிள்ளையா மாத்துங்கப்பான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த மைதானம் முழுதும் இறங்கி இருக்கிறது. ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். ரிபா கபா ஷந்துலா ரதியாம் தரபா. ஓ, தெய்வ மகிமை, தெய்வ அக்னியா இறங்கி கொண்டிருக்கிறது. அநேகருடைய இருதயங்களை கர்த்தருடைய ஆவியானவர் உடைத்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ லார்ட். இன்றே இரட்சணிய நாள், இன்றே இரட்சணிய நாள். இனி காலம் செல்லாது. இன்று இரவு நம்முடைய ஜீவன் போகுமானால், இன்று இரவு இயேசு வருவாரேயானால், உங்களுடைய முடிவு எங்கே சகோதரனே? உங்கள் முடிவு எங்கே இருக்க போகிறது சகோதரியே? ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டுமே. இன்று இரவு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே, என்னை மன்னிச்சிருங்க, பாவங்களெல்லாம் கழுவி என்னை சுத்திகரியும் என்று ஒரே ஒரு பல்லவியை பாடுவோமா? ஒரே ஒரு பல்லவியை பாடுவோமா? பலிபீடத்தில் என்னை பரமே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல உணர்ந்து பாடுங்க. ஆண்டு நடத்திடுமே கல்வாரி அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே. கல்வாரி அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே. கழுவும் திருரத்தாலே கருணீக்க இருதயத்தை. கழுவும் திருரத்தாலே கருணீக்க இருதயத்தை. இன்று இரவு இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற விரும்புகிறவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி உங்கள் இடது கரத்தை உங்கள் இருதயத்தின் மேல் வைத்து, காரணம்
இப்பொழுது நீங்கள் சொல்ல போகிற இந்த ஜெபம் இருதயத்திலிருந்து வரப்போகிற ஜெபம். இந்த ஜெபத்தை இயேசு நம்ப போகிறார். இதை நம்பி உங்களை கழுவி தன் பிள்ளையாய் மாற்றப் போகிறார். ஆகவே உண்மையாய் சொல்றீங்களா? இயேசுவே, இந்த மாலை நேரத்திலே உடைய சிலுவை அண்டை நான் வருகிறேன். பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். இயேசுவே, என் பாவங்களுக்காக நீர் என்னை தேடி வந்தீர். என் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்தீர். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர். இது நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, எனக்காக நீர் சிந்தின அந்த இரத்தத்தினாலே இப்பொழுதே என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரங்களை கழுவி பரிசுத்தமாக்கும். இயேசுவே, உம்மை என் சொந்த இரட்சகராய் என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன். எனக்குள்ளே வாரும், என்னை ஏற்றுக்கொள்ளும். இன்று இரவு இப்பொழுது என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதும். ஆண்டவரே, இனி உமக்காக பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். புது சிருஷ்டியாய் என்னை மாற்றி உமக்காக பயன்படுத்தும். என்னை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இன்றைக்கு கேட்டு இந்த சத்திய வசனத்தினாலே ஒவ்வொருவரையும் சந்தித்ததற்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். சத்திய வார்த்தைகளை கேட்டவர்கள் உமக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட மக்கள் மாத்திரமே பரலோகத்திலே நுழைவார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. புத்தி இல்லாதவர்களும் புத்தியற்றவர்களுமாய் இருக்கிறவர்கள் மனம் திரும்பி புத்தியுள்ளவர்களாய் மாறும்படியாக என் வேதம் எச்சரித்ததற்காக உமக்கு நன்றி சுவாமி. தொடர்ந்து ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை கேட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு குடும்பத்தோரும் இன்றும் என்றும் சதா நாட்களும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.